This conference will now be recorded. Yeah, good morning, everyone. Thank you for joining. So, I think network வந்து பாத்தீங்கன்னா we discussed for 2.5 weeks. Okay, but now for the next 2 weeks, we'll be discussing around storage and what are the different ways to transfer data from on-premises to cloud. What are the different ways to synchronize, and what are the different data storage option. How do we protect our data, like what are the different data protection strategies, like how we can effectively use the recovery services vault. So we'll be discussing more around storage and data protection, right? So let's start with some background on how cloud is different from on-premises storage. ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இட் வில் ஸ்டார்ட் வித் வெரி பேசிக், பிகாஸ் நம்ம வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட்ல வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு சப்போர்ட் ஆல் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இல்லை இப்போ ஆன்-பிரம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தனியாக டீம் இருப்பாங்க, ஸ்டோரேஜ் இன்ஜினியர் இருப்பாங்க, ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, ஈவன் ஃபிசிக்கலாக ஸ்டோரேஜ் பார்க்கறதுக்கு டேட்டா சென்டர்ல வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் பீப்புள், ரைட்? இங்க கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் லேர்னிங் ஸ்டோரேஜ், வி ஆர் லேர்னிங் நெட்வொர்க், வி ஆர் லேர்னிங் டேட்டா பேஸ். ஏன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி திங் வாஸ் பிசிக்கல், ரைட்? இன் கிளவுட் everything is now virtualized. Okay, so everything was virtualized in the sense server virtualization பண்ணாங்க first using vSphere product or Hyper-V or Amazon or Nitro, using different product. They did the virtualization on the server side. ஸோ அதனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் சர்வர்ஸ் எல்லாமே விஎம்ஆ மாறிடுச்சு உங்களுக்கு. சிமிலர்லி ஸ்டோரேஜ் நெட்வொர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they have started doing virtualization. So software defined storage, sorry, server, and then software defined storage, software defined networking, or whatever um, virtualized functions எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they have started using some kind of software. So உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். So we have a lot of different hypervisors, சர்வர் ஹைப்பர்வைசர் லைக் VMware ப்ராடக்ட் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் இருக்கு, ஆரக்கிள் வர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கு, நிறைய ஹைப்பர்வைசர்ஸ் இருக்கு, யூசிங் விச் வி கன்வெர்டட் ஆல் த பிசிக்கல் சர்வர்ஸ் இன்டு வர்ச்சுவல் மஷின். சிமிலர்லி ஸ்டோரேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா வி ஹவ் ஸ்டார்டட் யூசிங் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இட்ஸ் லைக் வர்ச்சுவல் SAN அண்ட் சாஃப்ட்வேர் டிஃபைன் ஸ்டோரேஜ், அண்ட் வி ஆர் நவ் கிரியேட்டிங் எவ்ரி திங் இன் அ சாஃப்ட்வேர் டிஃபைன் வே. லாஜிக்கலா தான் கிரியேட் பண்றோம். வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த அண்டர்லைங் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் லெவல்ல போயிட்டு கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வி டோன்ட் நீட் டு ஹேவ் டூ மச் ஆஃப் பிசிக்கல் டச் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர் லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எக்யூப்மெண்ட்ல போயிட்டு கனெக்ஷன் கிரியேட் பண்றதுல இருந்து கோயிங் அண்ட் ரிப்பேரிங் த டிவைஸ், ஆர் லுக்கிங் அட் த லைசன்சிங், ஆர் டேட்டா சென்டர் ஓவர் ஹெட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இட் இஸ் டேக்கன் கேர் பை த வெண்டார். இருக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா we need a physical server, we need a physical storage, but everything is being managed and maintained by the provider. இங்க நமக்கு கிடைக்கிறது எல்லாமே managed virtual machine, managed storage, managed network. ஸோ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா we don't need hardcore networking skills or hardcore storage skills in order to manage the storage in the cloud. ஸோ cloud பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா even though we call it as servers, storage and network, we are not managing the underlying physical infrastructure. So underlying computing environment வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா it is taken care by Microsoft in our case. In the cloudல வந்து பாத்தீங்கன்னா we are studying Microsoft Azureல. So the computing environment ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா it is Microsoft managed. So not just the computing environment, I'm referring to the storage, network, all the physical environment is being managed by Microsoft. Whatever we are getting, it's a managed storage. Customer is getting a managed virtual machine. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆன் பிரைம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா we have to go and provision physical equipments. ஸோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபார் எனி ப்ரொவிஷனிங், ஒரு அப்ளிகேஷன் சர்வர் கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபார் எனி சர்வீசஸ், ஃபார் எனி டிமாண்ட், we go and purchase a physical equipment and we used to do it. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுடு வந்து பாத்தீங்கன்னா சில லைசன்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். டேட்டா பேஸ் சர்வர், சம் டேட்டா லேக் சர்வர்ஸ், அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்க்கு இன்னுமே நீங்க வந்து டெடிகேட்டட் பிசிக்கல் சர்வர் வாங்கலாம். பட் மெஜாரிட்டி ஆல் ஆஃப் தேம் ஆர் virtual or logical servers, or I would say containerized workloads. இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it is completely changing and everything is mostly software driven. Either வந்து பாத்தீங்கன்னா
containerized workload இருக்கு இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் bare minimum it is all virtual machines mostly 95% வந்து பாத்தீங்கன்னா we are using either virtual server or containerized virtual machines, right? ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆன் பிரேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட் நம்ம ஹார்ட்வேர்னு சொல்லும் போது வி ஆர் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி எராடிகேட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி சொன்னோம். ஓகே, வி டாக் அபவுட் பிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், பிசிக்கலா சர்வர் வாங்குறது, தென் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாதுல்ல. ஸோ அதுக்கு தேவையான அடிக்குவேட் பவர் நம்ம மெயின்டைன் பண்ணணும், கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும். வி ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அது இல்லாம பீரியடிக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வருக்கும் பண்ணணும், நெட்வொர்க்கிங்க்கும் பண்ணணும், ஸ்டோரேஜுக்கும் பண்ணணும். பீரியடிக் அப்டேட்ஸ் இந்த சென்ஸ் அது ஃபர்ம்வேரா இருக்கலாம், இல்ல டிரைவரா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஸ்க்ஸ் ஆர் மேபி சம் அரே, என்டையர் அரேவே வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் பிசிக்கல் மெயின்டெனன்ஸ் தட் வி நீட் டு டூ, இன்க்ளூடிங் டேட்டா சென்டர் ஓவர் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். நாட் ஜஸ்ட் பவர் கூலிங் இல்ல, நிறைய அந்த டெலிகம்யூனிகேஷன், நெட்வொர்க் கம்யூனிகேஷன், ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இன்டர்நெட்ல இருந்து அது எப்படி ஆக்சசபிள் ஆக்குறது. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, ஈவன் இந்த ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றதுக்கு கூட சர்வர் வந்து வி நீட் டு ஹேவ் அ செப்பரேட் SAN சர்வர் ஆர் ஸ்டோரேஜ் சர்வர் இன் ஆர்டர் டு மேனேஜ் தீஸ் திங்ஸ். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளவுட்ல வந்து ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பிக் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி பிளானிங்கே பண்ண தேவையில்லை. அதாவது பாத்தீங்கன்னா அன்லைக் அவர் ஆன் ப்ரமைசஸ். இந்த கிளாஸ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இருக்காங்க, சீனியர் பர்சன் தான் இருக்காங்க. ஸோ வென் எவர் தே கோ அண்ட் ரைட் அ டிசைன் டாக்குமெண்ட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கோ அண்ட் ஃபோர்காஸ்ட் த கெப்பாசிட்டி க்ரோத். ஓகே, நெக்ஸ்ட் 1 இயர்க்கு எவ்வளவு கெப்பாசிட்டி தேவைப்படும், 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு தேவைப்படும், 5 இயர்ஸ்க்கு எவ்வளவு தேவைப்படும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டிவைஸ் வந்து வாங்குவாங்க. இனிஷியல் டிவைஸ் வித் சம் அடிஷ்னல் எம்டி ஸ்லாட்ஸ் இருக்க மாதிரி இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா they will go and purchase devices with adequate capacity for the next 3 years or 5 years. அந்த மாதிரி தான் வந்து கெப்பாசிட்டி growth, கெப்பாசிட்டி பிளானிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் virtually unlimited capacity. ஸோ வி டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் இட். இப்போ எப்படி நம்ம யூடியூப்ல போயிட்டு எந்த அளவுக்கு வேணா அப்லோட் பண்றோமோ, ஃபேஸ்புக்ல எந்த அளவுக்கு போட்டோஸ் அப்லோட் பண்றோமோ, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we are getting object storage with virtually unlimited capacity. Similarly, இங்க கிளவுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா we are going and uploading, we can go and utilize as much as data center storage space you need. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் வந்து நம்ம பாத்துக்கிறது இல்லை, கெப்பாசிட்டி பிளானிங்கும் அந்த அளவுக்கு தேவையில்லை அன்லைக் அவர் ஆன் ப்ரமைசஸ். பிளஸ் லைசன்சிங்கும் வி டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் இன் த கிளவுட். ஓகே, லைசன்சிங் வந்து நம்ம போயிட்டு வாங்குறது தேவையில்லை. ஸ்டோரேஜுக்கு, அந்த சர்வருக்கு எதுவுமே மெயின்டெனன்ஸ் நம்ம பண்றது இல்லை. ஆன் ப்ரமைசஸ்ல லேபர் காஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஷேர்ட் பிட்வீன் ஆல் த கஸ்டமர்ஸ். லேபர் காஸ்ட்னு சொல்லும் போது அந்த ஆன் பிரேம்ல இருக்கிற பிசிக்கல் இன்ஸ்டலேஷனுக்கு, அப்கிரேடுக்கு, தென் அந்த கேபிள் கனெக்ஷன் ஃப்ரம் ஸ்டோரேஜ் டு யுவர் நெட்வொர்க் ஆர் ஃப்ரம் நெட்வொர்க் டு யுவர் சர்வர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஆன் பிரேம் மெயின்டெனன்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட், ரைட்? ஸோ சப்போர்ட்ல இருந்து லேபர் காஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் இட் ஆஸ் எ சர்வீஸ். ஓகே, யூ ஆர் நாட் கோயிங் அண்ட் ஸ்பெண்டிங் எனிதிங் ஆன் த டேட்டா சென்டர் காஸ்ட். இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பே பண்றது கிடையாது. வி ஆர் ஆக்சுவலி ஷேரிங் வித் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி ஆர் கம்பேரிங் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் ஹேவிங் ஆர் ஓன் ஸ்டோரேஜ் அண்ட் ஹேவிங் the storage used from the cloud space வந்து பாத்தீங்கன்னா it is completely the capitalization is completely operational side. ஸோ இங்க எல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு we are getting everything in a operational aspect. So even we don't do any kind of bad disk replacement or any I mean storage upgrade பண்றது இல்ல, storage replace பண்றது இல்ல. Everything is being handled in மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர் டேக்கிங் கேர் ஆஃப் த பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆர் ஒர்க் ஹியர் இஸ் டு கோ அண்ட் லாஜிக்கலி ப்ரொவிஷன் த ஸ்டோரேஜ் ஆஸ் பர் த கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ். அவ்வளோதான் இங்கே நம்மளுடைய ஸ்கோப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் லெவல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி மாடிஃபை பண்ணலாம், எப்படி நம்ம அதாவது ஃபைன் டியூன் பண்ணலாம். ஸோ அது யார் வேணா கற்றுக்கலாம். யூ டோன்ட் நீட் டு பி அ ஸ்டோரேஜ் எக்ஸ்பர்ட் இன் ஆர்டர் டு லேர்ன் தட் ஆர் இன் ஆர்டர் டு ஒர்க் ஆன் தட். ஓகே, ஸோ அதுதான் இப்போ நான் ஐ ஹவ் கன்வேட் ஹியர். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டா கேட்டகரிஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து டம்ப் பண்ண முடியாது. இப்போ ஆன் பிரேம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் வி ஹேவ் எ வெரி குட் ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்ட், அவர் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஹி வில் டிஃபைன் எந்த மாதிரி
டைப் ஆஃப் டேட்டா வந்து எங்க போகணும். அவர் வந்து ஹி வில் கிரியேட் அ ஸ்டோரேஜ் டியரிங். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா டியரிங் இன் த சென்ஸ் ஒர்க்லோடோடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டியரிங் பண்ணுவாங்க. ஈவன் அதோடைய ரிட்டென்ஷன் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டியரிங் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டென்ஷன் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டியரிங் பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ற டேட்டாக்கு வந்து ஹாட் டியர்னு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப ரேரா அதாவது இன்ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற டேட்டாக்கு வந்து கூல் டியர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரா யூஸ் பண்ற டேட்டாவுக்கு வந்து ஆர்கைவ் டியர்னு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்க் வாங்க மாட்டாங்க. தே வில் யூஸ் த காஸ்ட்லியஸ்ட் டிஸ்க் ஃபார் கூல் டியர் அண்ட் ஹாட் டியர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஆன் பிரேம்ல பார்க்கும்போது. இங்க கிளவுட பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் plenty of storage devices, plenty of options to have different variety of disks. So நம்ம வந்து பாத்தீங்கன்னா we can place our workload in different disk tier in order to save the cost here. ஸோ இங்கே ஒர்க் லோட் ரெக்யர்மெண்ட் போது நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரொடக்ஷன், மிஷின் கிரிட்டிக்கல், டெவலப்மெண்ட், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெஸ்ட் ஒர்க் லோடு எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் டியரிங் இன் த கிளவுட். ஆன் பிரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சர்வரும் அதே பேக் எண்ட் ஸ்டோரேஜில் தான் ரன் ஆகும், ப்ரொடக்ஷன் சர்வரும் அதே பேக் எண்ட் ஸ்டோரேஜில் தான் ரன் ஆகும். தேர் ஒன்ட் பி கைண்ட் ஆஃப் வெரி கிளியர் டிமார்கேஷன் ஆர் கிளியர் திங். பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் வி ஆர் placing our workload into appropriate tiering and we are getting the benefit in terms of cost and performance. Okay, so அது ரொம்ப முக்கியம். cloudல வந்து பாத்தீங்கன்னா we are getting a very clear tiering options. Okay, அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். as a software defined storage engineer we have to define it. So இது just ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். Okay, if you are not able to correlate or something, don't worry about it. Okay, நம்ம இப்போ இதுல இருந்தா நீங்க you have to focus. Okay, டேட்டால இருந்து தான். இப்போ டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஐடில வந்து பாத்தீங்கன்னா 4 விதமா பிரிப்பாங்க. ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் குவாசி ஸ்ட்ரக்சர்ட். இந்த மாதிரி 4 விதமா பிரிப்பாங்க. ஸோ 4 விதமானும் போது வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் பேக்எண்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கேட்டகரி இருக்கு. இந்த மாதிரி டேட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும்போது வி மைட் ஹேவ் டு எல்லா கண்டென்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாதுன்ற சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். we can go and dump everything into the same storage, பட் வந்து காஸ்ட் லெவல்ல வந்து ஆப்டிமைஸ்டா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ்டா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா ஹேஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து 3 to 4 folds வந்து increase ஆயிடுச்சு. See, data is everywhere. Data is increasing for the last 30 years or so. But recent pastல வந்து பாத்தீங்கன்னா everyone has started uploading data into different social networking elements, okay, or applications. ஸோ நிறைய வீடியோஸ், ஆடியோ, ஃபோட்டோ நிறைய கிரியேட் பண்றாங்க, நிறைய டூப்ளிகேட் பண்றாங்க. டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது, எனாரமஸா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ 30 years பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து ஐ வுட் சே இட் வாஸ் நாட் தட் ஹியூஜ். பிகாஸ் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அந்த டைம்லலாம் இல்லை. வி யூஸ் டு ஹேவ் ஒன்லி 100 GB ஆர் 200 GB அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்லயும் கிடைக்கும். பிளஸ் ஈவன் இன் யுவர் எக்ஸ்டர்னல் டிஸ்க்லயும் வந்து ரொம்ப கம்மியான கெப்பாசிட்டி தான் கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெராபைட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி வந்து ஈவன் உங்களுடைய யூஎஸ்பி டிரைவ்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. Similarly, you are also creating a lot of videos, lot of photographs, and all these things are getting accumulated. So data வந்து பாத்தீங்கன்னா it is spreading everywhere. Data is everywhere and it is like growing to a capacity, to unmanageable capacity, I would say. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்பர் ஆஃப் ஃபோன் டிவைசஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் த பேண்டமிக் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயுமே வந்து 4 to 5 ஃபோன் வந்துருச்சு இப்போ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை டிவைஸ் கிரியேட் ஆகும்போது அவ்வளோ பேக் அண்ட் டேட்டா வந்து அக்குமுலேட் ஆகும். அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஜென்ரேட் பண்ணுவாங்க. தே வில் பி கிரியேட்டிங் லாட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், லாட் ஆஃப் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுச்சு, சாஃப்ட்வேர் நிறைய வந்துருச்சு, அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை மேனேஜ் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் ரோல் நீங்களே கேள்விப்படுவீங்க. பிக் டேட்டா இன்ஜினியர் சொல்றாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து டேட்டா பேஸ் இன்ஜினியர், டேட்டா பேஸ் ஆர்கிடெக்ட் இவ்வளவுதான் தெரியும். பட் இப்ப பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர் சொல்றாங்க, டேட்டா அனலிஸ்ட் சொல்றாங்க, டேட்டா சயின்டிஸ்ட் சொல்றாங்க, டேட்டா குவாலிட்டி இன்ஜினியர் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா ரிலேட்டட் ரோல்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போ டேட்டான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷனல் ஏரியாவா மாறிடுச்சு இப்ப.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நம்ம வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் அவர் டேட்டா கேட்டகரியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்ன டேட்டா இருக்குது, எப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல போய் ஸ்டோர் பண்ணலாம் என்னன்றது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெட் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரக்சர்ட். பட் ஆனால் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட்ல தான் மோர் ஃபோக்கஸ்டாக இருப்போம். But just for a very high level observation or, or what you call comparison, we can just go and define this and then we'll get into the actual ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஓகே, இது நாலுத்தையும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட்னாலே இந்த பேர்லயே தெரியுது உங்களுக்கு, இட் இஸ் ஆக்சுவலி ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டு ஸ்டார்ட் வித். ஸோ ஸ்ட்ரக்சர்டுன்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்ட்ரக்சர்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். ஓகே, ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் தான் வந்து ஸ்ட்ரக்சர்ட் கேட்டகரியில் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், வில் கோ அண்ட் டிஃபைன் த டேபிளர் ஃபார்மேட். ஓகே, மோஸ்ட்டாக வந்து டேட்டாவை வந்து ஸ்கீமா வந்து டிஃபைன் பண்ணுவோம். எந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் அக்செப்ட் பண்ணணும், என்ன காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா நேமு அந்த மாதிரி நம்ம வந்து வில் கோ அண்ட் ப்ரீ டிஃபைன் இட். கரெக்ட் தானே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில் சே நம்பர், நேம், ஏஜ், அட்ரஸ், வாட் எவர், ரைட்? ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம சொல்லிடுவோம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் அக்செப்ட் ஒன்லி 50 கேரக்டர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணணும், இதில் வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும், இதில் இன்டீஜர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வில் கோ அண்ட் ப்ரீ டிஃபைன் த ஸ்கீமா இன் டேட்டாபேஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாபேஸில் வந்து இட் வில் அக்செப்ட் ஒன்லி the field will accept the values based on the predefined schema. So அதுல நம்ம என்ன allow பண்ணிருக்கோமோ அதுதான் வந்து அங்க accept பண்ணும். So நம்ம before storing anything into the database, we'll be creating the schema and the structure. நம்ம ஸ்கீமா டிஃபைன் பண்ணிட்டு தான் டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்படின்னும் போது டிபிக்கலாக அது வந்து டேபிளர் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் லைக் அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எவால்வ் ஆச்சு. இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் போனாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் டு ஹேவ் எ லெட்ஜர் மாதிரி தான் வந்து வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் நேம்ஸ், அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுல இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் ப்ராசஸ் பண்ணுறதுல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் தான் வந்து அவங்க லெட்ஜர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எதர் அது நோட் புக்கில் இருக்கலாம், இல்லை சின்ன சாஃப்ட்வேராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது வந்து it slowly evolved into database. இப்போ வந்து பாத்தீங்கன்னா things have changed, technology has changed, we have evolved into different things. Now இப்போ போய் பாத்தீங்கன்னா போயிட்டு நம்ம ஃபேஸ்புக் மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டேட்டாபேஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஹைரார்கிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வி ஹவ் காட் பீப்புள் போஸ்டிங் சம்திங். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ண முடியாது. டேட்டா பேஸ் இல்லாட்டி வந்து இந்த எக்ஸல்லே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸல்ல வந்து எல்லாரும் என்ன எதுக்காக யூஸ் பண்றாங்க, பிரைமரியா கண்டென்ட் போடுறோம், நிறைய டேட்டா ஃபில் பண்றோம். பட் எக்ஸல் கேன் ஆல்சோ ஹோல்ட் ஒரு இமேஜோ இல்லை வீடியோவோ இல்லை ஒரு ஆடியோவோ நம்மளால பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேட்டால போனீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் கால் போயிட்டு இதுல வந்து நம்ம ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்றது இல்லை வந்து இன்சர்ட் பண்றதோ வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு ஒரு லெட்ஸ் சே டெக்ஸ்ட் மட்டும் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா ஆட் பண்றோம். பட் வந்து ஆப்ஜெக்ட்ஸை கூட நம்மளால ஆட் பண்ண முடியும். என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இதுல போயிட்டு நீங்க ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஆடியோ ஃபைலோ வீடியோ ஃபைலோ எல்லா பேக்கேஜும் நம்ம இதுல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பட் நினைச்சு பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் ஸ்டோரிங் சம் வீடியோ ஆடியோ இன்டு அ டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமாண்ட் ரன் பண்ணுங்க, கெட் ஸ்டார் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டாக்குமெண்ட் நேம் ஆர் ஷீட் நேம், அதுல இருந்து ரெட்ரீவ் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாருமே ப்ரோக்ராமர் மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா even though we can store anything and everything within an Excel sheet or a database, this is not optimized for that. This is not this is not yeah, I would say this is not optimized for that. So அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் மெக்கானிசம் வேணும். ஈவன் தோ எல்லாமே நம்ம கொண்டு போய் டேட்டா பேஸ்லயும் நம்ம எக்ஸல் ஷீட்லயும் இந்த மாதிரி விஷயத்துல ஸ்டோர் பண்ண முடிஞ்சாலுமே அதுல ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு ரெட்ரீவ் பண்ற மெக்கானிசம் வில் பி வெரி வெரி டஃப். அதுல இண்டெக்ஸ் பண்றது, ஃபைண்ட் பண்றது, சர்ச் பண்றதுலாம் இட் மைட் நாட் பி வெரி ஈஸி. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி டேட்டா எங்க ஸ்டோர் பண்ணலான்றத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் வந்து பேஸ் ஃபண்டமெண்டல். அங்கதான் வந்து நம்ம டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் வி கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கு, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றத வந்து வி ஹாவ் டு compare it. Okay, so let's see. ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து வில் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஒன் பை ஒன். முதல்ல டேட்டாவும் நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஸ்டோரேஜ் டைப்ஸ் நான் மீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஐம் ரெஃபரிங் டு பிளாக் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்,
file storage, okay, table storage, queue storage, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகே, பிக் டேட்டா ஆர் டேட்டா லேக். ஸோ நிறைய இருக்கு. ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். பட் நம்ம வந்து எல்லாமே ஈக்குவல் ஃபோக்கஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், மேனேஜ் பண்ணுவோன்றதை பொறுத்து நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கம்பேர் பண்ணிப்போம். ஸோ எனிதிங் தட் இஸ் மோர் ஸ்ட்ரக்சர்ட் ஆர் எனிதிங் தட் வி ஹேவ் இட் இன் டேபுலர் ஃபார்மேட் can be considered as a structured content or structured database. Generally, the relational database தான் வந்து பாத்தீங்கன்னா we call it a structured thing சொல்லுவாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா they are providing மைக்ரோசாஃப்ட் SQL உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனிதிங் தட் வி ஸ்டோர் இன் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் அதை ஆக்சஸ் பண்றதுக்குன்னு ஒரு querying லாங்குவேஜ் இருக்கு, ஸ்ட்ரக்சர்ட் querying லாங்குவேஜ். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் ஸ்ட்ரக்சர்ல we are going and storing the data and we are retrieving the data using a querying language called SQL querying language. இதுவே நிறைய டிஃப்ரெண்ட் SQLன்றது தனி ஆர்கனைசேஷன். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா they are there for 50 years, பட் அந்த அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து அது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து இவால்வ் பண்ணிட்டாங்க. லைக் வி ஹேவ் ஓப்பன் சோர்ஸ் MySQL, Postgres SQL, Oracle SQL இருக்கு, மைக்ரோசாஃப்ட் SQL இருக்கு. ஸோ தேர் ஆர் வைட் வெரைட்டிஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு querying லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இது ரெண்டும் நான் வச்சுங்க இப்போதைக்கு. பட் வேற நான் ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்றோம், இல்ல அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்றோம்னா, ஸோ நான் ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சேம் தான். இட் டசன்ட் ஃபாலோ எனி ஸ்பெசிபிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எனிதிங்ஸ் லைக் ஆடியோ, வீடியோ, இமேஜ், பிக்சர் ஆர் anything that any binary data, text file, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we call it as object. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we go and use the storage called object storage. ஓகே, ஸோ இங்க கிளவுட பொறுத்த வரைக்கும் வந்து அஷூரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா they call it as binary large object, blob storageன்னு சொல்லுவாங்க. ஓகே, binary large object. Okay, anything that is bigger like video, audio, image files, binary files, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we go and store it into object storage. இங்க வந்து cloudல வந்து they call it as blob or blob storage. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்ன மற்ற ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப நாட் ஓன்லி சீக்வல் ஆப்ஷன்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நோ சீக்வல்லே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு. டாக்குமெண்ட் டிபி இருக்கு, கீ வேல்யூ ஸ்டோர்ஸ் இருக்கு, தென் there are many different things. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளவுட பொறுத்த வரைக்கும் காஸ்மோஸ் டிபி, மாங்கோ டிபி வந்து ரொம்ப ஃபேமஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் நம்பர் 1 டேட்டாபேஸ். இது மட்டும் கிடையாது. நாட் ஓன்லி டாக்குமெண்ட் டிபி கீ வேல்யூ, அது வந்து சொல்லிட்டே போகலாம். we have got columnar database, we have got graph database. இந்த மாதிரி நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் இருக்கு. செமி ஸ்ட்ரக்சர் ஆர் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து சீக்வல் querying லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்றது இல்லை. ஓகே, இது நிறைய பேர் நோ சீக்வல் படிப்பாங்க. இது வந்து நோ சீக்வல் கிடையாது, நாட் ஒன்லி சீக்வல்னு சொல்லலாம், இல்ல நாட் சீக்வல்னு கூட சொல்லலாம். ஓகே, இது நம்ம காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா we are calling it as no SQL சொல்லிட்டு அது சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அகெயின் அதோடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னா இந்த பர்டிகுலர் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் கேட்டகரிஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we will not be using just SQL லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி சீக்வல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டிபி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டிபில வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் வந்து இங்க காஸ்மோஸ் டிபி கிளவுட் அஷூரை பொறுத்த வரைக்கும். பட் வந்து ரியல் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மாங்கோ டிபி தான் யூஸ் பண்றாங்க. லைக் ஃபேஸ்புக்ல ஆரம்பிச்சு சாம்சங்ல ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் யூசிங் மாங்கோ டிபி. இதுல வந்து பாத்தீங்கன்னா தே யூஸ் JSON querying language, JQL யூஸ் பண்றாங்க. டேட்டா ஸ்டோர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பைனரி JSON யூஸ் பண்ணுவாங்க. பேசான் ஃபார்மட்ல பைனரி JSON ஃபார்மட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. பட் we will get into those areas little later. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா செமி ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் a கைண்ட் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஸ்ட்ரக்சர். ஆனா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கீ வேல்யூ ஃபார்மட்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க ஜென்ரலா. ஓகே, இதர் இட் இஸ் டாக்குமெண்ட் டிபியா இருந்தாலும் சரி, கீ வேல்யூ பேரா இருந்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த வே ஏரியாஸ் லைக் டாக்குமெண்ட் வந்து நம்ம ஒரு கீ வேல்யூ ஃபார்மட்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஈவன் இப்போ ரிலேஷன்ஷிப் பேஸ்டு டேட்டா இருக்கு அப்படின்னா அது கிராஃப் டேட்டா பேஸ் வந்து பெட்டரா இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா சில அப்ளிகேஷன் வந்து காலம்ல ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணா குயிக்கா இருக்கும், அதுக்கு காலம்னர் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் வைட் variety of application which needs different backend database systems.
ஸோ அப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம சோஷியல் நெட்வொர்க்கிங் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எவல்யூஷன் எல்லாமே. ஸோ இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங்ல வர டிமாண்டுக்காக தான் வந்து எல்லாமே மாறுச்சு. இப்போ நம்ம எதுவும் பெரிய லார்ஜ் என்டர்பிரைஸ் எல்லாம் வந்து இங்க எக்ஸாம்பிளா சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ லார்ஜ் என்டர்பிரைஸ்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா it all started with social networking organization. ஸோ ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் யூஸ் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே ஈவன் லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைசேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் நாட் வி ட்ரை தோஸ் செமி ஸ்ட்ரக்சர் அண்ட் குவாசி ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க அப்ளிகேஷனுக்கு வந்து தே ஹவ் ஸ்டார்டட் கன்சியூமிங் இட். அப்படி தான் இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ ஈவன் குவாசி ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு இப்போ நம்ம மாடர்ன் சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷனில் நீங்கள் நிறைய சேட் பண்ணுறீங்க, நிறைய ட்வீட் பண்றீங்க, நிறைய பிளாக்ஸ் ரைட் பண்றீங்க, நிறைய டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்றீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா again it will be a different way of we need a different way of storage, a different way of manipulating and fetching information. ஸோ அதுல ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்வீட் போயிட்டு இருக்கு, எந்த ட்வீட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்றோம், எந்த பிளாகுக்கு நம்ம வந்து கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a different வே ஆஃப் retrieving a different mechanism வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we call it as quasi structure. ஸோ டேட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் இதுல ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 கேட்டகரியா பிரிக்கலாம் நம்ம. ஸோ ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் குவாசி ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லலாம். வேற கான்செப்சுவலா போனீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரோல் சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ரிலேட்டட் ரோல் தான். ஸோ இதுல எல்லா ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா போய் கத்துக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி முடிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா we can become a data scientist, அட்லீஸ்ட் 1 year or 2 year கோர்ஸ் பண்ணணும். ஏன்னா அதுல நிறைய லாஜிக்கல் விஷயம் இருக்கு, அரித்மெட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் இன்வால்வ்டா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கான்செப்சுவலா நீங்க டேட்டாவை பிரிச்சீங்க அப்படின்னா 4 விதமா பிரிக்கலாம். ரிலேஷனல் டேட்டான்னு பிரிக்கலாம், நான் ரிலேஷனல் டேட்டான்னு பிரிக்கலாம், தென் பிக் டேட்டா அப்படின்னு பிரிக்கலாம், தென் அனாலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இது இப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் மோர் ஃப்ரம் ரோல் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ டேட்டாவுடைய டைப்னு எடுத்துக்கிட்டா இந்த 4 கேட்டகரி வரும். டேட்டாவுடைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 விதமா நம்ம அதை கான்செப்சுவலா பிரிக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து அதை எந்த ரோலுக்கு மேப் பண்ணலாம், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏரியால என்ன டாஸ்க் பண்ணுவாங்க, ஸோ அதை வந்து நம்மளால ரிலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ நோ லைக் கொஞ்சம் தியரியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள். ஓகே, பட் அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் 5 to 6 days வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டாலே வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டேட்டா கன்சியூமர்ஸ் இருக்காங்க, டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க, டேட்டா ப்ராசஸிங் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன ரோலுக்கும் என்ன டிஃபரன்ஸ். அதை வந்து நான் ஹை லெவல்ல உங்களுக்கு ஐ ட்ரை டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ இஸ் மை ஆடியோ ஓகே? ஷால் வி கண்டினியூ வித் தி ஃப்ளோ? Yes, yes. Okay, then fine, thank you. So okay, எக்ஸாம்பிள்ஸ் இங்க எல்லாம் கொடுத்துருக்கோம்ல. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய சொல்லலாம். ஒரு திங்ஸ் ஆர் எவால்விங் ஆர் சேஞ்சிங். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 years முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெப் அப்ளிகேஷன்ஸ், எல்லா டெவலப்மெண்ட் அது எக்ஸ்எம்எல்ல இருந்தது. இப்போ எல்லாமே வந்து ஜேசானுக்கு மாறிடுச்சு. ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ இமெயில், ஜேசான், வெப் பேஜஸ் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செமி ஸ்ட்ரக்சர். ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கஸ்டமருக்கு தே நீட் டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர்ன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டகரி டு கேஸ் டு கேஸ் ஆர் கஸ்டமர் டு கஸ்டமர் எப்படி வேணுன்ற மாதிரி அவங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸே ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் தான். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு ஸ்கீமா டிஃபைன் பண்ணுவோம் ஆக்டிவ் டைரக்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமா அட்மின்ஸ்னே ஒரு ரோல் இருக்கு ஆக்டிவ் டைரக்டரியில. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் பேக் எண்ட். அதோடைய டேட்டாபேஸே வந்து பாத்தீங்கன்னா வி கேன் கால் இட் அஸ் என்டிடிஎஸ் சொல்றோம்ல, அந்த டேட்டாபேஸை கூட ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் கூட சொல்லலாம். ஐ மீன் சொல்லலாம், பட் இட்ஸ் நாட் த ரைட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துருச்சு சோஷியல் மீடியால. கமெண்ட்ஸ், பிளாக்ஸ், சேட்ஸ், ஃபாலோவர்ஸ், அது இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷனல் மேனேஜ்மெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டிமாண்டிங் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி தெரியும்னு தெரியல, பட் ஐ ட்ரை டு லிஸ்ட் டவுன் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஸோ தட் யூ கேன் ரிலேட் த திங்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ்னே வெறும் MySQL, Oracle SQL, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தே கோ வித்
MySQL, Postgres இந்த மாதிரி டூல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து நினைப்போம் இட் இஸ் கன்சிடர் ஸ்ட்ரக்சர்ட். இது மட்டும் கிடையாது. உங்களுடைய SAP சிஸ்டம், உங்களுடைய ERM சிஸ்டம், உங்களுடைய ERP சிஸ்டம், உங்களுடைய CRM சிஸ்டம், ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் உங்களுடைய இப்போ மாடர்ன் சைபேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மெயின் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்ட் கேட்டகரி தான், ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டோரேஜ் கேட்டகரி தான். உங்களோட ஆக்சஸ் டேட்டா பேஸ்ல இருந்து, சைபேஸ்ல இருந்து, நெட்டிசால இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெரா டேட்டா எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரக்சர்ட் கேட்டகரி. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்னா நிறைய பேர் வந்து அந்த SQL கேட்டகரி மட்டும் தான் ரிலேட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் தட் லைக் தட். எனி ரிலேஷனல் சிஸ்டம்ஸ் லைக் யுவர் CRM, SAP, Sybase, Teradata, what do you call Netisa. So இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it comes under structured category. Any relational database management system, any software that goes and stores your data in a relational database, it can be considered as a RDBMS or a relational database management system. So இதுல நிறைய பேர் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் டஃபா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம RDBMSன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. RDBMSன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் த சாஃப்ட்வேர். இங்க RDBMS எதை மீன் பண்றாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை தான் மீன் பண்ணுவாங்க. ஆர் அப்ளிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா மீன் பண்ணுவாங்க. ஃபார் ஸ்டோரிங் ரிலேஷனல் டேட்டாபேஸ் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கான அப்ளிகேஷனை தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. RDBMSன்றது தே ஆர் ஸ்பெசிஃபிக்லி ரெஃபரிங் டு த சாஃப்ட்வேர். அதே வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டான்னு சொல்லுவாங்க, ரிலேஷனல் டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலேஷனல் டிபின்னு மீன் பண்ணும்போது அவங்க வந்து அந்த டேட்டாபேஸை மீன் பண்றாங்க. அந்த டேட்டாபேஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆகிற இன்ஃபர்மேஷன் அபவுட் த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அந்த டேட்டா கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தே கால் இட் அஸ் ரிலேஷனல் டிபி. ரிலேஷனல் டிபின்னு சொல்லும்போது அந்த டேட்டாபேஸை ரெஃபர் பண்ணுவாங்க. தென் SQL அவங்க எப்போ ரெஃபர் பண்றாங்களோ அவங்க they are referring to that querying or programming language which is used for connecting to your database and whatever like CRUD operation பண்றதுக்கோ இல்ல CRUDனா என்னன்னா create, read, update, delete ன்னு சொல்றோம்ல, அதுதான் read, write, modify அதெல்லாம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we use the querying language. So SQL அவங்க மீன் பண்றது வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் querying லாங்குவேஜ் தான் அவங்க மீன் பண்றாங்க. ஸோ டேட்டாபேஸ் ஸ்கீமான்றது வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ரெஃபரிங் டு த ஸ்ட்ரக்சர், அந்த ரிலேஷனல் மாடல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிஃபோர் ஸ்டோரிங் எனி இன்ஃபர்மேஷன் வி கோ அண்ட் டிஃபைன் த ஸ்கீமா. ஓகே, அந்த அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமான்னு சொல்லுவோம் நம்ம அந்த ரிலேஷனல் மாடலை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் தேர் ஆல் க்ளோஸ்லி ரிலேட்டட் டேர்ம்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் தான். இது வந்து சாஃப்ட்வேர், இது வந்து டேட்டாபேஸ், இது வந்து querying லாங்குவேஜ், இது வந்து அந்த பேக் எண்ட் ஸ்கீமா. இந்த 4 வார்த்தையை வந்து ரிலேட்டடா யூஸ் பண்ணுவாங்க when I talk about unstructured. பட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா வில் பி டீலிங் மோர் வித் அன்ஸ்ட்ரக்சர்ட் கேட்டகரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் ஃபுல்லா வந்து இது 3 தான் வந்து மெயினா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா வில் பி கோயிங் இன்டு அதர் ஏரியாஸ். ஓகே, ஸோ இப்போ இது 3த்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ஆல்ரெடி we have started using it. பிளாக் ஸ்டோரேஜ் நம்ம எங்க யூஸ் பண்ணோம்? எனி ஐடியா? பிளாக் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோமா? Storing the VM. கரெக்ட், ஆமா. VM உடைய ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா disk யூஸ் ஆமா, பண்ணுவோம். VM disk. கரெக்ட். அது டிஸ்க் ஸ்டோரேஜ், பிளாக் ஸ்டோரேஜ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா VM உடைய கண்டென்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு, அப்ளிகேஷன் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு, டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு வி யூஸ்ட் பிளாக் ஸ்டோரேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிளாக் ஸ்டோரேஜ்ன்றது ஏன் அதுக்கு பேர் பிளாக் ஸ்டோரேஜ்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் OSல போயிட்டு அதுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெசிலியன்ட் ஃபைல் சிஸ்டம், REFS, NTFS, FAT, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல் சிஸ்டம் இருக்கு. சிமிலர்லி இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் your what do you call Linux எடுத்துக்கிட்டீங்கன்னா XFS. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபைல் சிஸ்டம். ஈவன் VMware எடுத்துக்கிட்டீங்கன்னா VMFS இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா மொத விஷயம் வந்து வி கோ அண்ட் ஸ்பிளிட் தெம் இன்டு ஃபிக்ஸட் சைஸ் சங்க். நம்ம போயிட்டு முதல்ல அதுல வந்து பிளாக்ஸ் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, எந்த மாதிரி பிளாக் சைஸ் வேணும், ஏன்னா எந்த மாதிரி டைப் ஆஃப் ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வி கோ அண்ட் ஸ்பெசிஃபை பிளாக் சைஸ். அதில் வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து சின்ன சின்ன ஃபைல்ஸாக ஸ்டோர் ஆகுமா, இல்லை நிறைய பிக் சைஸ் ஃபைல் ஸ்டோர் ஆகுமா என்னன்றதை பார்த்துட்டு வி கோ அண்ட் யூஸ் த ஃபைல் சிஸ்டம் டு கிரியேட் அ பிளாக் சைஸ். ஸோ பிளாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் சிஸ்டம் வழியாக வில் பி கோவிங் அண்ட் ஸ்டோரிங் அண்ட் ரிட்ரீவிங் த டேட்டா. ஸோ இது மெயினாக வந்து பிளாக் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரானெட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கனெக்டட் ஸ்டோரேஜாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு SAN நிறையவா இருக்கலாம், இல்லை ஐஸ்கசி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹேவிங் லோக்கல் ஸ்டோரேஜ். மெயினா வந்து பாத்தீங்கன்னா we are talking about local storage here. SAN ஸ்டோரேஜா இருக்கலாம், இது வந்து ஐஸ்கசி ஸ்டோரேஜா இருக்கலாம், ஆர் எனி கைண்ட் ஆஃப் direct attached ஸ்டோரேஜா இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா
பிளாக் ஸ்டோரேஜுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டிங்கா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா whenever we go and invest in a SAN storage or a local storage, comparatively cost will be little higher. ஏன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கும் போது when we are demanding strong performance, we will have to pay additional காஸ்ட். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட். அதே மாதிரி மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பிளாக் ஸ்டோரேஜில் வந்து ஓஎஸ் கண்டென்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கண்டென்ட், டேட்டாபேஸ் கண்டென்ட், ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கெட்டிங் ஸ்டோர்ட் இன் பிளாக் ஸ்டோரேஜ். வேறஸ் இந்த அதர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபைலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபைல் எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்? சிம்பிளா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் தட் யூ ஆர் ஆக்சஸிங் ஓவர் த நெட்வொர்க். ஓகே, ஸோ எனிதிங் தட் யூ ஆர் ஆக்சஸிங் ஓவர் த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கால் இட் அஸ் ஃபைல் ஸ்டோரேஜ் சொல்றான். இப்போ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் சே நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் இருக்கு, எஸ்எம்பி ப்ரோட்டோகால் இருக்கு, எஃப்டிபி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் சென்டிங் அண்ட் ரிட்ரீவிங் டேட்டா யூசிங் ஃபைல் ஃபார்மேட். ஃபைல்ஸாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? வில் பி யூசிங் ஓகே, இது வந்து ப்ரோட்டோகாலில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமில் வந்து மவுண்டட் ஃபைல் சிஸ்டமாக நம்ம மேப் பண்ணுவோம், இல்லை மேப் பண்ணுவோம், இல்லை மவுண்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் விண்டோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வில் பி கோயிங் அண்ட் டூயிங் மேப்டு நெட்வொர்க் டிரைவ். ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் சர்வர் இருக்கும், அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வில் பி மேப்பிங் த நெட்வொர்க் டிரைவ் ஆர் வால்யூம். ஓகே, சிமிலர்லி லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வில் கோ அண்ட் மவுண்ட் அ ஃபைல் சிஸ்டம் அண்ட் யூஸ் இட். ஸோ அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றோமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியும் டிஃபர் ஆகும். சி இஃப் யூ ஆர் ஆக்சஸிங் இட் ஓவர் HTTP ஆர் HTTPA ஆர் எனி தேர்ட் பார்ட்டி APIs, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் API அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் அ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் தான் வந்து ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன். ஸோ ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனிதிங் லைக் ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட், இமேஜ், பிக்சர். இமேஜ் பிக்சர் எல்லாம் ஒன்று தான். ஸோ எனி பைனரி டேட்டா இட் கெட்ஸ் ஸ்டோர்ட் இன் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அஜூரில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால்ட் அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ். இதுதான் வந்து பிரைமரியாக யூஸ் பண்ணுவாங்க. AWSல வந்து பார்த்தீங்கன்னா we have this S3 storage or Glacier storage and all those categories in AWS. அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்மளுடைய கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ், நம்ம யூஸ் பண்ற கூகுள் டிரைவ், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்றாங்கன்னா சில பேர் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களும் வந்து வேல்யூ ஆடட் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க டிராப் பாக்ஸ் யூஸ் பண்றீங்க, OneDrive யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து யூ ஆர் கெட்டிங் அடிஷனல் சாஃப்ட்வேர் டு மேனேஜ் இட். பட் ஆனால் பேக் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து S3ல ஸ்டோர் பண்ணலாம், இல்லை அஜூர் பிளாப்ல ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் தட் ப்ரொவைட் ஸ்டோரேஜ். பட் பேக் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி யூசிங் எனி ரெனவுண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ப்ரொவைடருடைய கண்டென்ட் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் HTTP, HTTPS இது வழியா ஆக்சஸ் பண்றதால யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர் இன் த இன்டர்நெட். ஸோ யூ கேன் ஆக்சஸ் இட் எனி டைம் எனிவேர் இந்த இன்டர்நெட். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் டிரைவ் இப்போ நம்ம ரெக்கார்டிங் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். அதே சேம் லைக் யூடியூப்ல நீங்கள் அப்லோட் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலயமா HTTP, HTTPS மூலயமா இல்லை API மூலயமா நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர் எனி டைம். தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஓகே, ஏன்னா நம்ம வந்து HTTP, HTTPS மூலயமா வெப் ப்ரௌசர்ஸ் மூலயமா ஆக்சஸ் பண்றதால யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர். இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் அ ப்ரீ டிஃபைன் ஸ்கீமா. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கு. ஸோ டசன்ட் ஹேவ் எனி ப்ரீ டிஃபைன் ஸ்கீமா ஹியர். ஸோ அது எப்படி வேணா வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து அக்குமுலேட் ஆகும், உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இங்க காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் மீடியம். ஐ வுட் சே காஸ்ட் வில் பி லோ கம்பேர் டு பிளாக் ஸ்டோரேஜ். ஏன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு பிரைமரி கிடையாது, நமக்கு ஆக்சஸ் ஆனால் போதும். டேட்டா வந்து வி ஆர் ஸ்டோரிங் இட் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி மீடியம் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா since we are accessing the data over the internet, இது வந்து நம்ம மிஷன் கிரிட்டிக்கல் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி வி
store it in we store it in block storage, and it needs very high performance or very high IOPS. Whereas நம்ம object storage ஸ்டோர் பண்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா even though it is also important, but medium performance இருந்தா போதும். மோஸ்ட்லா இதுல ஸ்டோர் பண்றது எல்லாமே இன்ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டா தான். ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிசினஸ் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதுல டெய்லி வந்து டேட்டா வந்து அக்குமுலேட் ஆகும், ஸ்டோர் ஆகும், டேட்டா பேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அது வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் ஆகிட்டே இருக்கும். வேற ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படி கிடையாது. ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனா இருக்கு அப்படின்னா ரெகுலராலாம் மாத்திட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் இன்ஃப்ரீக்வெண்டா தான் வந்து அதுல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் கெட்ஸ் அண்ட் ஸ்டோர்ட் இன் திஸ் ஒன் வாட் யூ கால் பிளாக் ஸ்டோரேஜ். ஸோ மேபி இதை நான் மேலே கம்பேரிஷன்ல ஆட் பண்ணிக்கிறேன், நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கம்பேர். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நெட்ஒர்க்ல வந்து நம்ம ஒரு என்எஃப்எஸ் சர்வரோ இல்ல வந்து ஒரு சாம்பா சர்வரோ இல்ல வந்து ஒரு எஸ்எம்பி மூலயமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்றோம். இப்போ ஏடபிள்யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we have something called elastic file system. இங்க வந்து ஃபைல் ஷேர்னே தான் சொல்லுவோம் அஜூர்ல. ஓகே, ஸோ என்எஃப்எஸ் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியோ இல்லை எஸ்எம்பி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியோ நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் மேப்ட் நெட்வொர்க் டிரைவ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேப்ட் நெட்வொர்க் டிரைவ் ஆர் மவுண்டட் ஃபைல் சிஸ்டம் இப்படி தான் சொல்லுவோம். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? யூசிங் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ், எஸ்எஃப்டிபி, கிளியோ, எஸ்எம்பி, என்எஃப்எஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இருக்கோ ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் மூலயமா நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஃபைல் ஸ்டோரேஜ். ஸோ ஜென்ரலா வந்து காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெக்னாலஜி ஆர் த டிவைஸ் தட் வி ஆர் யூசிங். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சில ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நெட் ஆப் யூஸ் பண்ணுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா யூல் கெட் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹையர் காஸ்ட். நம்ம என்ன யூஸ் பண்றோம்ன்றதை பொறுத்து இருக்கு. ஈவன் நம்ம இப்போ நார்மல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றோம் இல்ல வந்து டிரெக்ட் அட்டாச் ஸ்டோரேஜோ இல்ல சான் யூஸ் பண்றோம் அப்படின்னா காஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஃபைல் ஸ்டோரேஜ்ன்றது அகெயின் தெர் இஸ் a பேக் எண்ட் மீடியம் on which we store the data. இதுவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் லோக்கல் ஸ்டோரேஜ் வச்சு நம்ம வந்து ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா காஸ்ட் மைட் பி லிட்டில் லெஸ். வேற நெட் ஆப்ல ஸ்டோர் பண்ணி அந்த டெக்னாலஜி, அந்த மேனேஜ்மெண்ட், அந்த மெயின்டெனன்ஸ், அந்த ஓவர் ஹெட், அந்த டிவைஸோடைய ஓவர் ஹெட் எல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து மாடரேட்டா வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கம்பெனில வந்து ஃபைல் ஸ்டோரேஜுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றோம், என்ன டிவைஸ் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, இதுலயும் வந்து மோஸ்டா நம்ம வந்து இன்ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ் டேட்டா தான் ஜென்ரலா ஆட் பண்ணுவோம். பட் இதுல என்ன ஜென்ரலா ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம ஃபைல் ஸ்டோரேஜ்ல மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டோடைய டேட்டா போயிட்டு ஸ்டோர் பண்ணுவோம். அந்த நம்ம ஹோம் டிரைவ், நம்ம கண்டென்ட் ப்ரொஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி அதை நம்ம ரிட்ரீவ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து காலங்காலமா நீங்க மேனேஜ் பண்ணிட்டு தான் வரீங்க. நிறைய விண்டோஸ் சர்வர்லயோ இல்ல நம்ம மற்ற சிஸ்டம்ஸ்ல நெட் ஆப்லயோ ஸ்டோர் பண்ணி we are giving common access to some departmental contents or home drives and so on. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் இது 3 ஸ்டோரேஜ் தான் நம்ம வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மாடர்ன் ஏரால வந்து பாத்தீங்கன்னா there are different requirements and based on which we have got different type of storage. இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபெமிலியரான விஷயம் கிளவுட்ல எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி கன்சியூம் பண்றாங்க, எப்படி ஸ்டோர் பண்றாங்கன்றத வில் கோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன் லிட்டில் மோர் டீடைல்ஸ். ஸோ டேட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there are 4 different categories: structured, unstructured, semi structured and quasi structured. ஸ்டோரேஜ் டைப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கு. அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபைல் ஸ்டோரேஜ். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா பிஃபோர் வி கெட் இன்டு தி ஆக்சுவல் டாபிக்? ஸ்டாண்ட் ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல வருது? என்னங்க கம் அகைன்? ஃபைல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? ஃபைல் வந்து என்ன வேணா இருக்கலாம். சி பேக் எண்ட்ல வந்து லேனா இருக்கலாம், இல்ல டைரக்ட் அட்டாச் ஸ்டோரேஜா இருக்கலாம், நெட்வொர்க் மாதிரி ஸ்டோரேஜா இருக்கலாம், இல்ல நீங்க லோக்கல் ஸ்டோரேஜா கூட இருக்கலாம். அது வந்து டெக்னாலஜி தான். அது என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபைல் ஸ்டோரேஜ் மாறும். ஸோ இஃப் யூ ஆர் ரிட்ரீவிங் அஸ் ஃபைல்ஸ், இங்க வந்து ஆமா இங்க வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல வந்து வி ஆர் ரிட்ரீவிங் இட் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ், வேறஸ் இங்க வந்து ஃபைல்ஸ் தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. Okay. So coming to the actual Azure topic, go ahead. இப்போ இந்த சிஆர்எம் எஸ்ஏபிலாம் வந்து அப்ளிகேஷனோட இதுதானே வரும். அது எப்படி நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்ட்ரக்சர்ல எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? அது ஓகே, சி அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேசஸ் தான். ஸோ அப்ளிகேஷனோட நம்ம யூஸ் பண்றதால வி ஹேவ் பீன் யூசிங் டெராடேட்டா, நெட்டிசா அண்ட் சிஆர்எம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி, ஒரு ப்ரொப்ரைட்டரி ஐபிஎம்ஓ இல்லை எஸ்ஏபிஓ அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் பீன் கிவிங் இட். அந்த பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தே கோ அண்ட் ப்ரீ டிஃபைன் அ ஸ்ட்ரக்சர் ஃபார் இட்.
ஸோ இப்போ நம்ம எஸ்ஏபியில் போயிட்டு நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் வந்து தே ஹேவ் ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்கீமா ஃபார் இட். ஈவன் மெயின் ஃப்ரேம் எடுத்துட்டாலும் அதே கேட்டகரி தான். ஸோ எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்கீமாவோட ஒரு ஸ்ட்ரக்சரோட ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த 4 விஷயத்தை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா anything that you store in a relation format, anything that you have some specific predefined database schema, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it comes under structured data or relational database management system தான். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா தான். நான் இதில் என்ன சொன்னேன்னா வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொன்னேன். ஸோ நீங்கள் எஸ்ஏபியில் ஸ்டோர் பண்ணுறது, மெயின் ஃப்ரேமில் ஸ்டோர் பண்ணுறது, சைபேஸில் ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இட் இஸ் ஏ ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இட் இஸ் ஏ ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு தான் சொன்னேன். ஓகே, ஸோ கம்மிங் டு அஜூர் ஸ்டோரேஜ். ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸோ இட் கேன் பி எனி டைப் ஆஃப் டேட்டா, இட் கேன் பி எனி டைப் ஆஃப் ஸ்டோரேஜ். மொதல் விஷயம் நம்ம வந்து அஜூரில் கிரியேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இப்போ நம்ம கிளவுட்ல போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னு ஒரு இது இருக்கும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் வந்து அக்குமுலேட் ஆகிறது வந்து இங்கே தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் வந்து பேஸ்ன்னு சொல்லிட்டோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ எப்படி நம்ம இப்போ நீங்க சொன்னீங்க once you created a resource group, okay, storage account is the first thing which we need to do, correctங்களா? But why a storage account is first? Why can't I go for some other and create, and why you need to create only the storage account? ஓகே, ஒய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நெட்வொர்க் கிளாஸ்ல ஆரம்பிக்கும் போது ஒய் வி நீட் டு கிரியேட் வர்ச்சுவல் நெட்வொர்க். சரி, ஓகே, இல்ல நீங்க அப்படி நான் உங்களை காஸ்ட் கொஸ்டின் பண்ணதே இல்ல. ஆன் பிரேம்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, we have to start with the physical storage mechanism, right? ஒரு பேஸ் ஸ்டோரேஜ் நமக்கு வேணும். ஒரு பேஸ் ஸ்டோரேஜ் டைப் கிரியேட் பண்ணிட்டு அங்க இருந்தா we have to start with. ஓகே, since it is a managed service, நம்ம போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வர்ச்சுவலா நம்ம கிரியேட் பண்ணிட்டு அங்க இருந்து தான் நம்ம வந்து we are splitting it. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆர்கனைசேஷனே எடுத்துக்கிட்டாலும் நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டீம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஷுட் பி a virtual isolation boundary. ஸோ நீங்க வந்து இதை நீங்க வர்ச்சுவல் ஐசோலேஷன் பவுண்டரியாவும் திங்க் பண்ணலாம், இல்லை வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் பேஸ் பாயிண்டாவும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா we need to start with a software defined area or ஒரு பேஸ் ஸ்டோரேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்தா நம்ம வந்து will go and accumulate the content. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றது இட் இஸ் a பேஸ் ஸ்டோரேஜ் டைப் இன் அஜூர். இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இங்க இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஐ வுட் சே இட் இஸ் a டேட்டா ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம். Okay, our technology where we go and store all the different type of data. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிரியேட் ஜென்ரலா வந்து இங்க 500 TB வந்து பாத்தீங்கன்னா லிமிட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் லைக் வர்ச்சுவலி அன்லிமிட்டட் கெப்பாசிட்டி தான். பட் ஈவன் தோ இட் இஸ் வர்ச்சுவலி அன்லிமிட்டட், 500 TB வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் வெரி ஹியூஜ். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் நீங்க நிறைய கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல 500 TB இட் இஸ் வெரி வெரி ஹியூஜ். ஓகே, ஸோ இருங்க, இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய யூஸ் கேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நான் தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து we are going and storing 500 TB. As I told you, it's virtually unlimited, it's scalable, it is durable in terms of 99.99 of durability கொடுக்குறாங்க. ஹை அவைலபிலிட்டி இருக்கு. ஏன் ஹை அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஸ்டோர் பண்ற ஒரு டேட்டாவும் கிளவுட்ல மினிமம் வந்து 3 times வந்து ஸ்டோர் ஆகும், 3 காப்பி ஸ்டோர் ஆகும். அது எய்தர் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல இருக்கலாம், இல்ல 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்கலாம், இல்ல 3 டிஃப்ரெண்ட் ரீஜன்ல கூட இருக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹைலி அவைலபிள் ரிட்டன்டன்ட் நான் சொல்லும் போது யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பெசிபிக் திங். ஓகே, ஸோ ரிட்டன்டன்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இட் வில் சேஞ்ச். ஸோ ரிட்டன்டன்சி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன்டன்சி டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் தான் தியரி நிறைய இருக்கும். ஓகே, ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா LRS ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வி கால் இட் அஸ் லோக்கல் ரிட்டன்டன்ட் ஸ்டோரேஜ்.
ஸோ லோக்கல் ரிட்டர்ன் ஸ்டோரேஜ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா சென்டர்ல மட்டும்தான் டேட்டா இருக்கணும். யூ ஷுட் நாட் கோ அண்ட் ரெப்ளிகேட் இட் டு ஆஃப் சைட் ஆர் whatever. அந்த மாதிரி நிறைய லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா எய்தர் வி ஷுட் ஸ்டோர் இட் இன் 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் வித் இன் த சேம் ரீஜன் ஆர் ஒரே டேட்டா சென்டர்ல 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 காப்பி இதுலயுமே இருக்கும் டேட்டா, பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல இருக்கும் ஆர் டிஃப்ரெண்ட் ரேக்ல இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், ஏன்னா 3 ஸ்டோரேஜ் அரேனா 3 டிஃப்ரெண்ட் ரேக்ல தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா சென்டர்ல தான் இருக்கு. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, அந்த டேட்டா சென்டர் ப்ராப்ளம் அவுட் ஆயிடுச்சு இருந்ததுன்னா தென் the data might not be available. Whereas நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் zone redundant storage சொல்லுவாங்க. ஜோன்னா நம்ம வந்து அந்த அவைலபிலிட்டி ஜோனை தான் வந்து ஜோன்னு சொல்றோம். ஓகே, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர். இங்கேயுமே 3 காப்பி இருக்கும், பட் 3 வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்கும். 3மே ஸ்டோரேஜ் அரே தான், பட் see let me do this way. 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரே தான், பட் 3மே 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்கும். ஓகே, அதுதான் இங்க டிஃபரன்ஸ். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேக் தான், பட் 3 டிஃப்ரெண்ட் ரேக் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கிறதால we are getting data center level tolerance. Data center fail ஆனாலும் you will have your data 2 more copies வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 data centerல இருக்கும். Whereas in case you have option to go and do a geo redundancy பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா we don't have any data residency restriction. லீகலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜியோகிராஃபில தான் இருக்கணும்ன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா what we can do is we can have 6 copies. Okay, so different storage array, different rack, different data center, different ரீஜன். ஓகே, ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 காப்பீஸ் இருக்கும், செகண்டரி ரீஜன்ல வந்து 3 காப்பீஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் காப்பீஸ் வந்து 2 ரீஜன்லயுமே இருக்கும் உங்களுக்கு, போத் இன் பிரைமரி ரீஜன் ஆஸ் வெல் அஸ் இன் செகண்டரி ரீஜன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்எஸ்ல வந்து பை டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து பிரைமரி ரீஜன்ல இருக்கிற டேட்டா மட்டும்தான் வந்து ஆக்சசபிளா இருக்கும். செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இட் வில் கெட் it's active passive kind of thing. Okay, whereas RAGRS னு ஒரு கான்செப்ட் இருக்கு, read access geo redundant storage சொல்லுவாங்க. read access geo redundant storage. இதுலயும் அதே மாதிரி 6 copies, different storage array, different rack, different data center, different region. பட் இதுல என்னன்னா active, இதுல வந்து பாத்தீங்கன்னா read write, secondary copy வந்து read only வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா active passive கான்செப்ட்ல இருக்கும். வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி காப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 காப்பி நீங்க ரீட் ரைட் பண்ணலாம், செகண்டரி காப்பி வந்து நீங்க ரீட் ஒன்லி பண்ணலாம். அதனாலதான் அதுக்கு பேரு ரீட் ஆக்சஸ் ஜியோ ரிட்டர்ன் ஸ்டோரேஜ். ஸோ 3 காப்பி ரீட் ரைட்டபிளா இருக்கும், 3 காப்பி இந்த செகண்டரி டேட்டா சென்டர் வந்து உங்களுக்கு ரீட் ஒன்லியா இருக்கும். டேட்டா வந்து நீங்க ஏதாவது அந்த செகண்டரி லொகேஷன்ல ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கு, அங்க இருந்து நீங்க டேட்டா ரீட் பண்ற ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ வித் சச் யூஸ் கேஸ். வேற நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஜோன் ரிட்டர்ன் அண்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து 6 காப்பீஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரே, டிஃப்ரெண்ட் ரேக், பட் ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் உண்மைதான். ஓகே, பட் இங்க என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஜோன் ரிட்டர்ன் ஸ்டோரேஜ் சொல்லும் போது ஜியோ லெவல் ரிட்டர்னன்சியும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அண்ட் ஜோன் லெவல் ரிட்டர்னன்சியும் இங்க மெயின்டைன் ஆகும். மீனிங் இப்ப நம்ம பிரைமரி 3 காப்பி, செகண்டரி 3 காப்பின்னு சொன்னேன். ஆனா அந்த பிரைமரி 3 காப்பி வந்து 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்குமான்னு கேட்டா there are chances, but there are less probability. ஓகே, whereas இங்க GZRS சூஸ் பண்ணி பண்ணும்போது you will also have all the 6 copies in 6 different டேட்டா சென்டர்ஸ். அதே மாதிரி அது ஜோன் வேற வேற டேட்டா சென்டர்ல இருக்கும் உங்களுக்கு டேட்டா. இதுல வந்து there is no guarantee that உங்களுடைய டேட்டா வந்து பிரைமரி ரீஜன்ல 3 டேட்டா சென்டர், செகண்டரி ரீஜன்ல 3 டேட்டா சென்டர் வந்து நோ கேரண்டி. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா there is no guarantee that your data is stored in 3 different availability zone. Whereas இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ ரிட்டர்னன்சி இருக்கும், availability zone level redundancy இருக்கும். So your data is getting stored in 3 different physical data centers as well as in different geographical region. So அதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு, read access geo redundant storage. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி we can go and choose the redundancy type. ஸோ நம்ம redundancy type சூஸ் பண்ணும்போது காஸ்ட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பென்ஷியலி இன்க்ரீஸ். அது நம்ம நான் வச்சுக்கணும். ஓகே, நாட் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் சேம் காஸ்ட். ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் வில் கெட் டிஃபர்.
ஸோ ஓகே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 காப்பி, இதுலேயும் 6 டிஃப்ரெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இங்க வந்து சேம் ஜியோ லெவல் ரிட்டர்டன்சி இருக்கு, ஜோன் லெவல் ரிட்டர்டன்சி இருக்கு. ஸோ இதுல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 காப்பி வந்து ரீட் ரைட்டபிள், செகண்டரி காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நமக்கு ரிட்டர்டன்சி டைப் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்னா நம்மளுடைய கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் அண்ட் காஸ்ட் ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா we can go and choose it. பட் பை டிஃபால்ட்டா வந்து மினிமம் 3 காப்பி ஸ்டோர் ஆகுது. அன்லைக் யுவர் ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர், அதுல ஒரு காப்பி தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா we are having 3 different copies to have. பை டிஃபால்ட் ரிட்டர்டன்சி உங்களுக்கு கிடைச்சிருது உங்களுக்கு அஜூரோடைய கிளவுட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும். ஈவன் சேம் ஏடபிள்யூஎஸ்ல இதே மாதிரி தான். ஓகே, ஸோ தென் ஆப்வியஸா வந்து 5 விஷயம் எதிர்பார்ப்பாங்க. டேட்டானாலே இட் ஷுட் பி ஸ்கேலபிள், டியூரபிள், ஹைலி அவைலபிள், ரிட்டர்டன்ட் அண்ட் செக்யூர்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த 5 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜிலையும் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இது 5 விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றது we are talking about மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் ஸ்டோரேஜ். ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கலா எதுவுமே மேனேஜ் பண்றது கிடையாது. பிசிக்கல் ஸ்டோரேஜ் வாங்குறதுலேருந்து டிரைவ் ரீப்ளேஸ் பண்றதுலேருந்து அதுல ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்றதுலேருந்து டிஸ்க் ரீப்ளேஸ் பண்றதுலேருந்து we don't do any kind of physical hardware maintenance and anything. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா we call it as மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் ஸ்டோரேஜ். மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் ஸ்டோரேஜ்ன்றது மைக்ரோசாஃப்ட் manages the physical storage, what do you call replacement or refreshment or whatever. ஓகே, எல்லாமே மைக்ரோசாஃப்ட் வந்து ஹேண்டில் பண்றாங்க. இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வில் பி கெட்டிங் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு கோ அண்ட் கான்ஃபிகர். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் கிட்ஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, வேரியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இருந்து we can connect to our storage account. So that அந்த இன்டர்ஃபேஸ் அடிஷனலா கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றது even though it is a base storage type, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா we can use it as a security mechanism. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா even it provides some security boundary. லாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து கனெக்ட் பண்ணலாம், எந்தெந்த அப்ளிகேஷன்ல இருந்து கனெக்ட் பண்ணக்கூடாது, எந்தெந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து என்ன லெவல்ல வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து we have to define it, we have to logically split them. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம வந்து செக்யூரிட்டி பவுண்டரி கிரியேட் பண்றோம், லாஜிக்கல் அப்ளிகேஷன் ஆக்சஸ் வந்து டிஃபைன் பண்றோம். ஸோ ஈவன் தோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ள we can go and mix and match different type of data. பட் இது வந்து எதுக்காகனா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து we have options to allow இந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் கனெக்ட் பண்ணலாம், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றதை வந்து we can fine tune it or we can limit it. Okay, so languages எடுத்துக்கிட்டீங்கன்னா you can define your application in any different programming languages that is commonly used, like .NET இல்ல வந்து பாத்தீங்கன்னா Java, I mean many different languages like Node.js வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் லேட்டஸ்ட் இதுல Python, PHP, Ruby. You can go on keep on adding whatever Golang, whatever, right? இந்த எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா you can write application and you can use it to connect to your what do you call your storage account. Okay, so 1 minute. Okay, sorry guys. Yeah, so here see, not just this. Okay, so நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணலாம், லிமிட் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்னு சொன்னேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமாண்ட் லைன்ல இருந்து மேனேஜ் பண்ணலாம், GUI போர்ட்டல்ல இருந்து மேனேஜ் பண்ணலாம், or you can use some third party SDKs, or even you can use your PowerShell. So நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. So even any services for that matter in Azure, you can access it from different third party SDKs like Terraform or any third party programming languages, or Pythonல இருந்தோ இல்ல வந்து உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோல இருந்தோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா even you can use it from your command line, PowerShell, GUI. அது GUIன்னு சொல்றது நம்ம அஜூர் போர்ட்டல் தான் மீன் பண்றோம். ஈவன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ எல்லாத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ல இருந்து நீங்க யூ கேன் ஆக்சஸ் த ஸ்டோரேஜ் ஆர் ஆக்சஸ் ஆல் த மோஸ்ட் ஆஃப் த அஜூர் சர்வீசஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்குன்னு சில
நார்ம்ஸ் இருக்கு, சில ப்ரீ ரெக்வசைட்லாம் இருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றது இட் இஸ் a கைண்ட் ஆஃப் குளோபல் ஸ்டோரேஜ். ஸோ குளோபல் ஸ்டோரேஜ்னும் போது இது எங்கேருந்து வேணா ஆக்சஸ் பண்ணலாம், எங்கேருந்து வேணா டேட்டா ரிட்ரீவ் பண்ணலாம்னு இருக்கிறதால இட் ஹேஸ் காட் சம் லிமிடேஷன். இது வந்து we are talking about cloud storage, we are talking about internet storage. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நேம் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இந்த நேம் வந்து இட் ஹேஸ் டு பி யூனிக். எய்தர் அது AWS S3 இருந்தாலும் சரி, அஜூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்டா இருந்தாலும் இதுக்கு வந்து சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க அப்பர் கேஸ் யூஸ் பண்ண முடியாது, சில கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ there is some limitation. ஸோ இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ற நேம் வந்து பாத்தீங்கன்னா it has to be unique across the globe, and it has to have a minimum 3 characters to 24 characters. அந்த மாதிரி நிறைய ப்ரீரெக்வசைட் இருக்குன்னு சொல்றேன். ஸோ எவ்வளோ லென்த் இருக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் அதை அக்செப்ட் பண்ணும், லோயர் கேஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், ஒன்லி நம்பர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதுல. ஃபார் an எக்ஸாம்பிள் நான் போயிட்டு இதுல let me try doing something. இதுல போயிட்டு ஒரு சுரேஷ்னு ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ண எடுத்துங்க. ஓகே, ஸோ சுரேஷ்ன்ற நேம் வந்து ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க, ஏன்னா அது ரொம்ப காமன் நேம் இங்கே இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாடு சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. சேம் லைக் ஈவன் நீங்கள் வந்து தங்கதுரைன்ற ஒரு காமன் நேம் எடுத்துட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் பி ஆல்ரெடி யூஸ்ட். ஓகே, பரவாயில்ல, அது இருக்கு. ஸோ தேர் ஷுட் பி சம் யூனிக்னஸ். அதே மாதிரி இதில் லோயர் கேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே போயிட்டு நான் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் கிளியர்லி சே தட் இட் ஷுட் கண்டெயின் ஒன்லி லோயர் கேஸ் அண்ட் நம்பர்ஸ். ஓகே, யூ கேனாட் யூஸ் அப்பர் கேஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. Okay, so you can just go and create a storage account name with unique name. Okay, so rarely used name இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு SAN storage 1 கிரியேட் பண்றேன்னு எடுத்துக்கலாம். Okay, sometimes it might be used. Okay, ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து சிம்பிள் மெசேஜ் வந்து you have to go and create a storage account with unique name. Okay, அது வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா it should be unique across the different customers. இப்போ நம்ம சுரேஷ்ன்றது வந்து நான் என் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணல, someone has created it and using it. ஸோ அதே மாதிரி இது வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்டு ஸ்டோரேஜ் சர்வீஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ த்ரூ விச் தே ஆர் ப்ரொவைடிங் கிளவுட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ ஆல்ரெடி ஹைலி அவைலபிள், டியூரபிள், ஸ்கேலபிள், அதெல்லாம் ஆல்ரெடி நான் அதை ஹைலைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நிறைய அதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 5 to 6 days இதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, we have a lot of ground to cover. சாரி. ஸோ இதில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதில் எதுவும் நம்ம ரிசோர்ஸ் குரூப் இல்லை, நான் ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் குரூப் 01 ஒரு புது ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஈவன் தோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும் இருந்தாலுமே அது வந்து நம்ம எந்த ரீஜன்ல வந்து கஸ்டமருடைய அப்ளிகேஷன்லாம் இருக்க போது, டேட்டா எங்கேருந்துலாம் ஆக்சஸ் பண்ண போறாங்க, அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா we need to specify a region where exactly we want to store the data. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம ரீஜன் சூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் பிரைமரியா அப்படின்றது வந்து we have to choose the region. தென் வந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா there are 2 categories. ஓகே, ஸ்டாண்டர்ட் கேட்டகரி இருக்கு, தென் we have got what you call this premium category இருக்கு. ஓகே, ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம் கேட்டகரி. ஸ்டாண்டர்ட்னாலே நீங்க அந்த பழைய இதுதான் HDD ஹார்ட் டிஸ்க் டிரைவ், மேக்னெட்டிக் டிரைவ் சொல்லுவோம்ல, ஸ்பிண்டர் பேட்டல் அந்த பழைய மேக்னெட்டிக் டிரைவை மீன் பண்றோம். ஓகே, வேற ப்ரீமியம்னாலே SSD தான், உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ், அந்த கரண்ட் ஃபிளாஷ் டிரைவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் செலக்ட். காஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இப்போ ஸ்டாண்டர்ட்ல போனீங்க அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். வேற வந்து பாத்தீங்கன்னா யூ கெட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரீமியம் ஸ்டோரேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்டன்சி இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இதுல வந்து கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் காமிக்குது, LRS, GRS, ZRS அண்ட் ஜியோசோன் ரிட்டர்ன் ஸ்டோரேஜ் காமிக்குது இல்ல. இப்போ இந்த RA ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இதை ரீட் ஆக்சஸ் சூஸ் பண்ணா RA ZRS, RA GZRS அந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் ZRS சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த இது இல்லை, what you call கேட்டகரி இல்லை. இப்போ வேற நான் ஜியோசோன் ரிட்டர்ன் அண்ட் ஸ்டோரேஜ்ல போகும்போது RA GZRS ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் நிறைய லிஸ்ட் பண்ணல, அதுல வந்து பாத்தீங்கன்னா டிராப் டவுன்ல 4 தான் காமிக்குது, மீதி 2 காமிக்கல. ஏன்னா இந்த ரீட் ஆக்சஸ்ன்ற ஆப்ஷன் வந்து இட்ஸ் பட்டன் ஆப்ஷன். கீழே வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் சூஸ் த ரீட் ஆக்சஸ் ஒன்லின்றது சூஸ் பண்ணீங்கன்னா பிரைமரி காப்பி ரைட்டபிளா இருக்கும், செகண்டரி காப்பி வந்து ஜஸ்ட் ரீட் ஆக்சசபிளா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு ஒரு கேட்டகரி ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஜியோ ஸ்டோர் செலக்ட் பண்ணோம்னா மல்டிபிள் லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிடும். நான் லோக்கலா கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ அண்ட் ஸ்பெசிஃபை தட்.
STD stands for standard, LRS வந்து local redundant storage. அப்போ வந்து stand storage STD LRS 001. அந்த நேம்லேயே வந்து we can identify என்ன category of performance கேட்டிருக்கோம், standard performance, and then local redundant storage நம்ம redundancy சூஸ் பண்ணிருக்கோம்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு we'll go and create it. இந்த எல்லா விஷயங்களையும் எல்லா Azure சர்வீசஸ்லயுமே இந்த பேசிக் ஸ்கிரீன்ல இருக்கிறதா வந்து மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே மற்ற எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸோ இல்லை வந்து ஆப்ஷனலா சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி பேக்கப் ஆர் சாஃப்ட் டெலிட், இதெல்லாம் நான் எனேபிள் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இது மாதிரி ரீசைக்கிள் பின் மாதிரி. Okay, I'll just go and create with the basic information. So in the information irundale, we can go and create a storage account. Okay, so enna name, enna region, enna redundancy type, enna performance type, இந்த 4 கேட்டகரியை வச்சு நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். பட் இட் இஸ் நாட் இனஃப் ஃபார் ப்ரொடக்ஷன் யூஸ் கேசஸ். நம்ம வந்து இன்னும் டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது எப்படின்றத வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி நமக்கு டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ டுடே அண்ட் ஆஸ் வெல் as in the upcoming classes. So இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு 10 minutes பிரேக் எடுத்துட்டு we'll continue with the next level of information. So இப்போ நம்ம பேசிக்கா என்ன பார்க்குறோம்னா, ஆன் பிரேமை கம்பேர் பண்ணும்போது கிளவுட்ல வந்து you don't need such a level of skills and இங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து எல்லாமே சாஃப்ட்வேர் டிஃபைன். அதனால கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா it's easy to manage, anyone can manage. So if you are coming from system background or database background or network background, you need not worry about it. ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணி கண்டிப்பா லேர்னிங் கர்வ் இருக்கு. ஓகே, கத்துக்காம ஒரு விஷயத்தை கத்துக்காம you cannot go and manage it. So there is a definite learning curve, but ஈஸியா கத்துக்கலாம். You don't need to have the hardcore physical experience or அந்த ஸ்கில்ஸ்லாம் தேவையில்லை. தென் என்ன பேசணும் அப்படின்னா, டேட்டாவோட டைப்ஸ் பத்தி பார்த்தோம். தென் வந்து ஸ்டோரேஜோட டைப், This conference will now be recorded. okay, so we'll continue with the session. Okay, so இப்போ நம்ம see இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we have been discussing few basic information or at least like சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கவர் பண்ணோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் டு நோ. ஓகே, இது வந்து அஜூரை பொறுத்த வரைக்கும் வி கேன் ஸ்டார்ட் வித் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகே, இதுல இருந்து புரிஞ்சா போதும் ஃபார் பிகினர்ஸ் ஆர் பீப்புள் வித் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேண்டேட்ரி திங். ஓகே, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இதுல கவனிச்சிங்க அப்படின்னா சில விஷயங்கள் நான் சொன்னேன், ரிட்டன்டன்சி இம்ப்ரூவ் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, இன்கேஸ் லைக் வி வாண்ட் டு have some security like data transfer பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் வேணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் டிரான்ஸ்ஃபர் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து வாட் எவர் அடிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்றாங்க இல்ல அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி காஸ்ட் இன்வால்வ். இப்போ நீங்க அடிஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், இல்ல வந்து அடிஷ்னல் ரிட்டன்டன்சி வேணும், இல்ல அதிக செக்யூரிட்டி வேணும், என்கிரிப்ஷன் வேணும், இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பிரிங் அன் அடிஷ்னல் காஸ்ட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நான் வச்சேன், காஸ்ட் வில் depend on the performance expectations or security expectations and redundancy or replication expectations or type. நீங்க அதை மாத்த வந்து பாத்தீங்கன்னா your price will vary, your price will increase. Okay, அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே, பிரைமரியா வந்து பாத்தீங்கன்னா you need to define a name, you need to select a region, you need to select the redundancy type, பெர்ஃபார்மன்ஸ் டைப் அண்ட் செக்யூரிட்டி வேணுமா வேணாமான்றதை நம்ம சூஸ் பண்ணணும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டியரிங் சொன்னோம் இல்லைங்களா, அந்த டியரிங் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ டாக்ட் அபவுட் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட், கோல்ட் அண்ட் ஆர்கைவ் கேட்டகரி பற்றி சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டியர்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டோரேஜ் டியர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ வந்து இட் வில் கெட் யூ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்.
நம்ம இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோம். சரி, இன்ஃப்ரீக்வெண்ட் வேறு, ரேர் வேறு. இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டா வந்து கூலில் ஸ்டோர் பண்ணோம். ரேர்லி ஆக்சஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா we have to store it in archive storage. ஓகே, இந்த மாதிரி வந்து we can use different storage options to split our load or balance our load. இப்போ ஹாட் டியரில் ஸ்டோர் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாக இருக்கும், கோல்ட் டியரில் ஸ்டோர் பண்ணும்போது காஸ்ட் வில் பி வெரி வெரி லெஸ். ஆர்கைவ்ல ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். பட் தேர் ஆர் சம் ரிட்டென்ஷன் ரெக்யர்மெண்ட் ஆர் சம் கிளாஸஸ் இருக்கு, அதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆக்சஸ் டியர், செக்யூரிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ரிட்டன்டன்சி அண்ட் எந்த ரீஜன் சூஸ் பண்ணுறோம். இப்போ ஏன்னா ரீஜனுக்கு ரீஜன் காஸ்ட் மாறும், எல்லா ரீஜன்லையும் ஒரே காஸ்ட் கிடையாது. ஏன்னா வந்து அந்த லொக்கேஷனில் இருக்கிற யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் டிவைஸ்ல இருந்து, வெண்டார்ல இருந்து, டெக்னாலஜில இருந்து வேற வேற மாறும். ஸோ அப்போ வந்து காஸ்ட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி காஸ்ட் இஸ் கோயிங் டு டிஃபர். ஸோ இதை நான் வச்சுக்கங்க. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Okay, so depend performance, storage, access and redundancy replication thing. கண்டிப்பா சைஸை பொறுத்து மாறும். Okay, size is going to be the primary storage காஸ்ட் டிஃபைனிங் ஃபேக்டர். எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பே as you go மெக்கானிசம் இருக்கும். பட் at the end, நாட் ஜஸ்ட் ஆன் த சைஸ், பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, ஆக்சஸ் அண்ட் அந்த ரெப்ளிகேஷன் பேட்டர்னை பேஸ் பண்ணி யுவர் சார்ஜஸ் வில் பி டிஃபரெண்ட். இப்போ அஷூரை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு. அஷூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய டைப் இருக்கு. ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டைப் இருந்தது ஆக்சுவலா. அதாவது இந்த ஜென்ரல் பர்பஸ் 1, ஜென்ரல் பர்பஸ் 2, பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஐ எம் மோர் ரெஃபரிங் டு த கேட்டகரி. இப்போ அஷூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அஷூர் பிளாப்ஸ் இருக்கும், அஷூர் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அஷூர் டிஸ்க்ஸ் இருக்கு, அஷூர் டேபிள்ஸ் இருக்கு. ஓகே, தென் வந்து we have got Azure backup vault, we have got Azure recovery services vault. ஓகே, இந்த மாதிரி கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ லெட் மீ லிமிடெட். ஈவன் பிக் டேட்டாக்கு தனியாக வந்து டேட்டா லேக் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே டேட்டா தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வந்து if you have binary large objects or object storage requirement இருக்கு அப்படின்னா then we go for Azure Blob. Azure Blob is a object storage in Azure where we can go and store all the objects like video, audio, binary data எல்லாமே அதுல ஸ்டோர் பண்ணலாம். இங்க வந்து அஷூரோட பிளாப்ஸ்ல வந்து we store objects. ஓகே, whereas இதை வந்து இப்போ ஸ்டோர் பண்றதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்றோம். ஓகே, அண்ட் ஆன் த அதர் சைட் இதை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம் அஷூர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா we go and create something called containers. இது எல்லாமே வந்து we can logically say it is a logical folder or it is a like kind of logical structure. Okay, containers create பண்ணி கண்டெய்னர்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா we'll be going and storing the blobs. ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இந்த கண்டெய்னருக்குள்ள தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கண்டெய்னர்ன்றது நீங்க அந்த மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் ஆர் கண்டெய்னர் பிளாட்ஃபார்ம் அதுக்கு போகாதீங்க. கண்டெய்னர்ன்றது ஒரு ஃபோல்டர் டு ஸ்டோர் டேட்டா. அது இங்க வந்து பாத்தீங்கன்னா அஷூர் பிளாப்ல பிளாப்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். எனி திங் லைக் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது எது மீன் பண்றோம், வீடியோ, ஆடியோ, எனி டைப் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் டாக்குமெண்ட்ஸ், பிக்சர் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் தான். வேற வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ்ல வந்து வில் கோ அண்ட் ஸ்டோர் இட் இன்டு ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம ஃபைல்ஸா ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஸ்டோரிங் ஒன்லி ஃபைல்ஸ். டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா as everyone knows we store it as virtual hard disk, VHD ஃபைல்லாம் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே கிளவுட்ல வந்து மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டின்னு சொல்லுவோம். வேற VMwareல வந்து VMDK ஃபைல் சொல்லுவோம்ல, வர்ச்சுவல் மெஷின் டிஸ்க் ஃபைல்ஸ் மாதிரி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் VHD ஃபைலாக தான் ஸ்டோர் பண்ணுவோம் இங்க. வேற டேபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு as you know அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்குள்ள வில் கோ அண்ட் ஸ்டோர் த டேட்டா இன் என்டிட்டிஸ் ஆர் அந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் வந்து அஷூர் கியூ ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம், எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து அதில் ஒரு கியூ கிரியேட் பண்ணி அதில் மெசேஜஸ் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் தோ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அஷூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றது ஒன்று தான். பட் அகேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இத்தனை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். கண்டெய்னர்ஸ், ஃபைல் ஷேர், கியூஸ், டேபிள்ஸ், அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டேட்டாவை வந்து டிஃப்ரெண்ட் லாஜிக்கல் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணுவோம். இதர் கண்டெய்னர்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம், ஃபோல்டர்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம், டேபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம், கியூஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா வெரைட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்றதுக்கு அஷூர்ல வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க.
ஓகே, அதுதான் நம்ம இப்போ கோரிலேட் பண்றோம். இன்கேஸ் நீங்க பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா பேக்கப் டேட்டா வந்து பேக்கப் வால்ட்ல ஸ்டோர் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம ரெப்ளிகேஷன் பண்றோம் அப்படின்னா ரெப்ளிகேட்டட் டேட்டா ஆர் மைக்ரேட்டட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் வால்ட்ல ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் எல்லாமே டேட்டா தான், பட் இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அண்ட் அதை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு லாஜிக்கலா டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து அஷூர்ல கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ ரிலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ maybe people who are very new to storage, they might feel little hard for the first time, but 1 or 2 times அதை நீங்க listen பண்ணீங்க அப்படின்னா automatically you will be able to correlate it and understand it. Okay, so any questions from anyone so far? Okay, okay, ஸோ இங்க வரலாம். நம்ம இப்போ சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு மாடிஃபை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான், இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் திங்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச் சொன்னேன். சைஸ், பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, ஆக்சஸ் அண்ட் ரெப்ளிகேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை மாற்ற முடியும், சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷன்ல போனீங்க அப்படின்னா you will be able to change some of the categories. இப்போ இதில் கான்ஃபிகரேஷன் போயிட்டு செட்டிங்ஸில் you'll be able to change from secure transfer வந்து by default enable ஆயிருக்கு. secure transfer வேணாம் அப்படின்னா you can enable or disable it even after creation. ஓகே, அது மாற்ற முடியும், எப்போ வேணா மாற்றலாம். ஸோ சேம் திங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து ஹாட் டியர் வேணாம், எனக்கு கூல் டியரா மாற்றணும் அப்படின்னா அந்த ஆக்சஸ் டியரை என்னால் மாற்ற முடியும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக வந்து எவ்ரி திங் இஸ் கெட்டிங் கிரியேட்டட் அஸ் எ ஹாட் டியர். திஸ் இஸ் த டிஃபால்ட் ஆப்ஷன். இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம் at the storage account level. Okay, we can be changed from hot to cool. மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஓகே, சேம் திங் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் டைப் வந்து எல்ஆர்எஸ்லேருந்து ஜிஆர்எஸ் மாத்துறதோ இல்லை ஆர்ஏஜிஆர்எஸ் மாத்துறதோ நீங்க மாற்ற முடியும். இதுல இருந்து இசட்ஆர்எஸ் ஆப்ஷன் எல்லாம் பாருங்க. ஸோ தேர் ஆர் சம் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ரெப்ளிகேஷன் டைப்ஸ் கேன் பி சேஞ்ச், பட் நம்ம அது என்னென்ன ஆப்ஷன்ல இருந்து என்னென்ன போகக்கூடாதுன்றது இருக்கு. ஓகே, கேன் பி சேஞ்ச்ட் to GRS or any options can be changed, but அது என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா you have to find out என்னென்ன பண்ண முடியாதுன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நான் பிக் டேட்டா ஸ்டோர் பண்ண போறேன், ஹியூஜ் டேட்டா ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா லார்ஜ் ஃபைல்ஸ் அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம அதை பத்தி நம்ம டீடைல் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் ஸ்கிரீன் போனீங்க அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் விச் கேன் பி மாடிஃபைட் ஆர் கன்வெர்டட். ஈவன் வந்து சில அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, எஸ்எஸ்எல் ஆர் டிஎல்எஸ் வந்து பாத்தீங்கன்னா பழைய வெர்ஷன் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து டவுன் கிரேட் பண்ணலாம், வெர்ஷன் 1.0 1.1 பண்ணலாம். பட் இதுல வந்து வல்னரபிலிட்டிஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் குட் டு ஹேவ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் செலக்டட். பட் இன் கேஸ் உங்க அப்ளிகேஷன்ல வந்து டிபெண்டன்சி இருக்கு, அப்ளிகேஷன்ல வந்து இட் ஹஸ் காட் டிஎல்எஸ் வெர்ஷன் சப்போர்ட், ஓல்டர் வெர்ஷன், லெகசி வெர்ஷன் சப்போர்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் டவுன் கிரேட் இட். அந்த டிஎல்எஸ் வெர்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா you can change it, but again it is a security risk also. Transport layer version வந்து பாத்தீங்கன்னா you can just change the transport layer security version. So version 1.2 is default, but can be downgraded to 1.0 or 1.1 based on the application requirement. Okay, ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இது வந்து கான்ஃபிகரேஷன்ல சில விஷயங்கள் நம்மளால மாற்ற முடியும். ஸோ கம்மிங் பேக் டு த டாப் லெவல் ஓவர்வியூவில் போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே அதோடைய பர்ஃபார்மன்ஸ் டைப், அதோடைய ரெப்ளிகேஷன், இந்த அக்கௌண்ட் கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய வெர்ஷன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ யூஸ் டு ஹேவ் வெர்ஷன் 1 இருந்தது, அது கிளாசிக் ஸ்டோரேஜ். அது இப்போ கிடையாது ஆக்சுவலாக. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப்ஸ் இருந்தது, பட் இப்போ கிடையாது. ஈவன் ஐ திங்க் ஈவன் இஃப் யூ கோ பேக் டு த ஓல்ட் கன்சோல் ஆல்சோ அது வராதுன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், ஸோ மேபி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் வி யூஸ் டு ஹேவ் ஜென்ரல் பர்பஸ்லேயே வந்து வெர்ஷன் 1 இருந்தது முன்னாடி. இப்போ நம்ம வந்து ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ணுறோம். வெர்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வி கால் இட் இஸ் கிளாசிக் ஸ்டோரேஜ் ஆர் ஓல்டு ஸ்டோரேஜ் ஆர் பழைய மாடல். இது இந்த ஏஎஸ்எம் மாடலில் வந்து Azure சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மாடல்னு ஒன்று இருந்தது சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாடலில் இருந்தது. ஸோ இதில் நிறைய ட்ராபேக்லாம் இருக்குது வெர்ஷன் 1ல. என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டியரிங் பண்ண முடியாது, ஆர்கைவிங் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய ஓல்டு ஸ்டோரேஜ் டைப்ல வந்து நிறைய ட்ராபேக்ஸ்லாம் இருந்தது. வேற இது வந்து ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 2 தான் இப்போ கரண்டா நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து புது மாடல், அந்த Azure ரிசோர்ஸ் மேனேஜர் மாடல்ல லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டோரேஜ். இதுதான் நம்ம பை டிஃபால்ட்டா இப்போ கிரியேட் ஆகுது, வெர்ஷன் 2 தான்.
ஸோ ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது இப்போ. பட் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருந்தது. அதே மாதிரி இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா 2 விஷயங்களை நீங்க செக் பண்ணணும். ஒன்று வந்து ப்ரொவிஷனிங் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சக்சீடடா இருக்கான்றதை செக் பண்ணணும். ஓகே, இல்லாட்டி சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பஃபரிங் போயிட்டு இருக்கும், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனிங் ஸ்டேட்ன்றது இட் ஹேஸ் டு பி சக்சீடட் அண்ட் ஆன்லைன். இன்னொரு இது வந்து டிஸ்க் டைப்பும் பார்க்கணும், டிஸ்கோட ஸ்டேட்டஸும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல காமிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஸ்டேட் அவைலபிளா இருக்கா இல்லை டிகிரேடடா இருக்கான்னு வந்து இங்கே செக் பண்ணணும். சில டைம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும் கஸ்டமர் சைட்ல இருந்து, எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்கு இல்லை வந்து பிரச்சனைகள் இருக்கு. அப்போ சம்டைம்ஸ் வந்து இங்கே டிஸ்க் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேடன் காமிக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதில். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு யூ கேன் ரைஸ் அ கேஸ் வித் மைக்ரோசாஃப்ட். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பிசிக்கலாக அவங்க தான் வந்து தே ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் ஆர் டேக் கேர் ஆஃப் இட். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி we can go and enable different service. blob சர்வீஸ் யூஸ் பண்ண போறோம், ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா blob சர்வீஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபைல் சர்வர் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா ஃபைல் சர்வீஸ் எனேபிள் பண்ணிக்கலாம், கியூ சர்வீஸ். இப்போ பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில வந்து 4மே வருது உங்களுக்கு. கரெக்டா 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ்மே இங்க கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல் ஷேர் சப்போர்ட், தென் வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் ஆப்ஷன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இது நம்ம பார்ப்போம், ஒன்று பார்ப்போம். we don't have to jump into everything. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே வருது. வேறஸ் இப்போ நான் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா if I'm trying to create something else, some different option, இங்க வந்து பாத்தீங்கன்னா let's go and explore other options. இப்போ இதுல போயிட்டு நான் ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல I want to go for a premium storage எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ நான் ப்ரீமியம்னு சூஸ் பண்ண உடனே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீமியம் அக்கௌண்ட் கேட்டகரிஸ் வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து ப்ரீமியம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே ஸோ அது என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண போறோம்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் பிளாப்னா என்னது, இந்த நம்ம பேஜ் ஃபைல், வர்ச்சுவல் மெமரி, இது வந்து ஓஎஸ் ரிலேட்டட் ஆர் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா பேஜ் பிளாப் சூஸ் பண்ணுவோம். ஓகே, பேஜ் பிளாப் இஸ் மெயின்லி ஃபார் யுவர் வர்ச்சுவல் மெமரி ஆர் த பேஜ் ஃபைல் ஆர் யுவர் ஓஎஸ் ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ பேஜ் ஃபைல் நேம் பார்த்தாலே, சாரி கண்டென்ட் டைப் பார்த்தாலே நீங்க வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் பண்ண போறீங்க, விஹெச்டிஸ்லாம் ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா பேஜ் பிளாப் சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து லோ ஸ்டோரேஜ் லேட்டன்சி, ரொம்ப ஃபாஸ்டான வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா பிளாப் சூஸ் பண்ணலாம். ஸோ பிளாப் வந்து பாத்தீங்கன்னா மெயின்லி ஃபார் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் தான், பட் ஃபார் வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் பிளாப். இதுல நிறைய கேட்டகரி. Can you give me some example? என்ன workloadக்கு can we choose block blobs? ஓகே, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ள யூஸ் கேசஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேட்டா பேஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல ஸ்டோர் பண்ணணும், இல்லை பிக் டேட்டாக்கு பேக் எண்ட்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், இல்லை அனலிட்டிக்ஸ்க்கு டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இது ஸ்டோர் பண்ணலாம். இதுலயே நிறைய இன்னும் கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ இதுலயே வந்து அப் அண்ட் பிளாப்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகே, அப் அண்ட் பிளாப்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சீக்வென்ஷியலா ஈவெண்ட் ரைட் ஆகுது, லாக்ஸ் ரைட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்பெண்டிங் நேச்சர்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து யூ கேன் கோ அண்ட் சூஸ் அப் அண்ட் பிளாப்ஸ். பட் மற்றபடி எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து பிளாப் தான் சூஸ் பண்ணுவோம். எனி கேட்டகரி லைக் விச் நீட்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ், ஹை லேட்டன்சி, சாரி வெரி லோ லேட்டன்சி and high operations, high IOPS வேணும் அப்படின்னா we can go for block blobs. Any application that demands more processing speed. Whereas applicationல இப்போ நம்ம லாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்றோம், இல்லை வந்து ஒரு SIEM சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்லாம் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூ கேன் கோ ஃபார் அப் அண்ட் பிளாப்ஸ். ஸோ அந்த கேட்டகரி வர்ச்சுவல் டிஸ்க் கேட்டகரி தவிர மீது எல்லா அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம பிளாப் தான் சூஸ் பண்ணுவோம். anything that is outside of virtual hard disk and locks event and SIEM solution தவிர மீதி ரெண்டு தவிர மீதி எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நம்ம பிளாப்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். வேற வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம்லேயே வந்து ஃபைல் ஷேரும் கொடுக்குறாங்க. இப்போ சில ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஷேரே பர்ஃபார்மன்ஸோட எதிர்பார்ப்பாங்க. அன்லைக் யுவர் டிபார்ட்மெண்டல் டேட்டா ஆர் நார்மல் ஹோம் டிரைவ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சில என்ன சொல்றது சீனியர் பர்சனல்லாம் இருக்காங்க, சீனியர் பீப்புளா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபைல் ஷேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஆக்சஸ் ஆகணும், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா வேணும் அப்படின்னா ஈவன் யூ கேன் கோ ஃபார் ப்ரீமியம் கேட்டகரி ஃபார் யுவர் ஃபைல் ஷேர்க்கே கூட ப்ரீமியம் கேட்டகரி சூஸ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் a minute. Question கேட்ட மாதிரி. Any questions on that? Someone was trying to speak.
ஓகே. ஸோ இது நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் இன்னும் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஜஸ்ட் கிவ் எ மினிட். Power has not come back. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஐ எம் கோயிங் டு சூஸ், இதில் வந்து பிளாக் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் இட் அஸ் ஸ்டாண்ட் பிளாக். மேபி ஐல் ஜஸ்ட் சே blob ப்ரீமியம் LRS01. அந்த நேம் வந்து நம்ம அதை வச்சே கண்டுபிடிக்கிற மாதிரி நான் வந்து நேம் கொடுக்குறேன். ஓகே, லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஈஸிலி ஐடென்டிஃபை என்ன சூஸ் பண்ணோம். ப்ரீமியம் சூஸ் பண்ணோம், இங்கே வந்து LRS சூஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. சி, உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எதிர்பார்த்தாலே யூ கேனாட் ஹேவ் எ GRS ஆப்ஷன். ஸோ அது வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஈவன் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நான் ஃபைல் ஷேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பாருங்க LRS GRS மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி சேம் எனி டைப் ஆஃப் இது இப்போ பேஜ் பிளாக் போகிறேன் அப்படின்னா அந்த ஓஎஸோட டேட்டாலாம் வந்து இட் ஹேஸ் டு பி இந்த சேம் டேட்டா சென்டர். ஏன்னா வந்து அதே ரேக்ல இருக்கணும், அங்கேயே லொகேஷன்ல இருந்தால் தான் ஓஎஸ்லாம் ஒர்க் ஆகும், வர்ச்சுவல் ஹார்ட் டெஸ்க்லாம். ஸோ இதில் LRS மட்டும் தான் சப்போர்ட்டட். ஓகே, லோக்கலாக தான் இருக்கணும். சி, நீங்கள் யூ மைட் பி ஏபிள் டு ஃபாலோ இட். சி, நீங்கள் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய ஓஎஸ் வந்து இந்த லோக்கல் டெஸ்க்ல இருக்கலாம், இல்லை அந்த சேம் டேட்டா சென்டரில் ஒரு சாண்ட் ஸ்டோரேஜில் இருக்கலாம். பக்கத்து டேட்டா சென்டர்லையோ இல்லை இன்னொரு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் லொகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து ப்ரொவிஷன் பண்ணி அங்கேருந்துலாம் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் பெர்ஃபார்ம் வெல். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் பிளாப்ல வந்து LRS மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். வேற அதர் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் போத் லோக்கல் ரிட்டர்டன்ட் ஆர் ஜோன் ரிட்டர்டன்ட் ஆப்ஷன்ஸ். பட் வந்து ஜியோ சப்போர்ட் பண்ணாது. பிளாகும் சரி, ஃபைல் ஷேரும் சரி. இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ப்ரீமியம் பெர்ஃபார்மன்ஸ், எய்தர் யுவர் டேட்டா ஹேஸ் டு பி இன் த சேம் டேட்டா சென்டர் ஆர் வித் இன் த சேம் ரீஜன். ஓகே, ஸோ ப்ரீமியம் அக்கௌண்ட் டைப்ல அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது, GRS ஆப்ஷன்ஸ்லாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கோயிங் ஃபார் பிளாக் வித் ப்ரீமியம் அண்ட் LRS கேட்டகரி. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் இந்த இதெல்லாம் டிசேபிள் பண்ணிடுறேன், சாஃப்ட் டெலிட் ஆப்ஷன்லாம். இல்லாட்டி இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் ரீசைக்கிள் பின். இப்போ இந்த ஆப்ஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இது கிரியேட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் 3 ஆப்ஷன்லாம் முன்னாடி கிடையாது. முன்னாடி வந்து அக்கௌண்ட் டைப்னு சொல்லுவாங்க, அதில் ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அண்ட் பிளாப்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது முன்னாடி. Let it get created. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஃபியூ மோர் ஆப்ஷன்ஸ். அது கிரியேட் ஆகட்டும். பாருங்க, ஸ்டாண்டர்ட்ல வந்து எல்லாமே இருக்கும், உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் இருக்கும். ப்ரீமியம்ல போனதா யூ வில் கெட் லிமிடேஷன் அண்ட் அகைன் அந்த அக்கௌண்ட் டைப் சூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு சூஸ். இது வந்து நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு சூஸ் இட் அஸ் ப்ரீமியம் பேஜ் பிளாப் LRS001. ஓகே, அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். மேபி நான் என்ன பண்றேன்னா பேஜ் ப்ரீமியம் எப்படி கொடுத்துக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பேஜ் ப்ரீமியம் பிளாப் ஸ்டோரேஜ் LRS001. ஓகே, இதில் போயிட்டு நான் அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ரீசைக்கிள் பின்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் டிலீட். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ப்ராக்டிக்கலாக. பட் இப்போதைக்கு இதை நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஒரு சில ஆப்ஷன்லாம் கிரே அவுட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸிங் பேஜ் பிளாப்னு சூஸ் பண்ணுறேன். வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேர் ஆப்ஷனோ இல்லை வந்து அந்த மற்ற வெர்ஷனிங் ஆப்ஷனோ வராது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் கிரே அவுட் ஆகிடும். இங்கே என்ன மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நெக்ஸ்ட் வர சப்சீக்வெண்ட் ஸ்க்ரீன்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். பார்ப்போம் நம்ம. we are going to explore every single thing here. ஓகே, நம்ம இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு கோரிலேட் ஆர் யூ வில் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த டிஃபரன்ஸ் ஆன் வை வி நீட் தீஸ் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ நம்ம போயிட்டு அதுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போயிட்டு பார்க்கலாம். டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ். இப்போ இதில் வந்து அந்த பிளாப் ப்ரீமியம் LRS கிரியேட் ஆயிருக்குல்ல, இதுக்குள்ள போயிட்டு என்னென்ன கேட்டகரிஸ் வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, வெறும் கண்டெய்னர்ஸ் தான் வருது. நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண வாட் யூ கால் யுவர் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்துச்சு. வேறஸ் இது வந்து இட் இஸ் அ பர்பஸ் பில்ட்
built storage account for your premium category. Block storage-க்கு மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். Block premium category-க்காக கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால கண்டெய்னர் ஆப்ஷன் மட்டும் தான் வருது. அப்ப இதுல நம்ம வந்து blocks மட்டும் தான், அதாவது blob storage மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். binary large object storage மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். whereas இந்த storage account you can use it as a file share account, or you can use it as a queue storage, or you can use it as a container storage, or என்ன மாதிரி வேணா யூஸ் பண்ணலாம். மேபி இன்னொரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணாலும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். Okay, so deployment is succeeded page. ஓகே, அது வந்துருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா got only கண்டெய்னர் ஆப்ஷன். ஸோ நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம், என்ன மாதிரி கேட்டகரிக்காக கிரியேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா the options will differ. The data storage options will be provided. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let's go back to our fundamentals or அந்த பேசிக் ஆப்ஷன், ஸ்டோரேஜ் ஆப்ஷன் போவோம். ஸோ நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஏன் மிஸ் ஆகுதுன்னா அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்து, அந்த அக்கௌண்ட் டைப்பை பொறுத்து the options will change. ஸோ இதை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மாற்ற முடியாது. இஃப் யூ கோ டு த கான்ஃபிகரேஷன் செக்ஷன் ஹியர், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அன்லைக் யுவர் அந்த மற்ற கேட்டகரியை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து இந்த எல்ஆர்எஸ் மட்டும்தான் இருக்கு பாருங்க, சேஞ்ச் பண்ண முடியல. சேம் அதே மாதிரி இதில் போனீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு சேஞ்ச் பிட்வீன் பாருங்க, இதுலேயும் வந்து சேஞ்சே பண்ண முடியல. ஈவன் தோ எல்ஆர்எஸ் ஜிசட்ஆர்எஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்தாங்க, பட் இங்கே வந்து ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ் கேன் நாட் பி சேஞ்ச் வந்துருச்சு பாருங்க. ஸோ இதில் போயிட்டு replication settings cannot be changed after creation. நீங்க LRS to ZRS அதெல்லாம் வந்து மாத்துறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. இப்போ நம்ம புதுசாக தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் இன்கேஸ் நீங்க மாத்தணும் அப்படின்னா. பட் மற்றபடி சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ யூ cannot convert the performance also. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ யூ cannot change the performance type also. Whereas நம்ம ஸ்டாண்டர்ட்ல கிரியேட் பண்ணும்போது யூ ஹேட் த ஆப்ஷன்ஸ் டு கோ அண்ட் கன்வெர்ட் இட் ஆர் சேஞ்ச் இட். நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே கொடுத்தாங்க. ஸ்டாண்டர்ட்ல போகும்போது யூ ஹேட் த ஆப்ஷன் டு சேஞ்ச் த பர்ஃபார்மன்ஸ், ஆர் யூ ஹேட் ஓகே இது கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ளிகேஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் சேஞ்ச் பிட்வீன் ஜிஆர்எஸ் ZRS இந்த ஆப்ஷன்ஸ். பட் நம்ம நிறைய கிரியேட் பண்ண தான் அதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ண முடியாதுன்றதுலாம் இருக்கு. பட் வில் கோ ஒன் பை ஒன். வி டோன்ட் ஹேவ் டு ஜம்ப் இன்டு எவ்ரிதிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசிக் டேட்டா ஸ்டோரேஜ்ல இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே we'll go and create something called containers. ஸோ கண்டெய்னர்ஸ் எதுக்காக கிரியேட் பண்றோம், பிளாப் அதாவது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜா யூஸ் பண்றதுக்கு இங்க அஜூரை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இதே AWSல வந்து AWS S3 கிரியேட் பண்ணி அதுல தான் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி கண்டெய்னருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா will be going and storing all the object storage. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து we'll have to go and create a container. ஸோ இப்போ இதுல நான் என்ன சொல்றேன், I'll just name it as container, or I'll just say storage container 001 நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இது வந்து நம்ம கிளவுடுக்குள்ள மட்டும் அஜூருக்குள்ள மட்டும் யூஸ் பண்ண போறோம், பிரைவேட்டா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிரைவேட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் வந்து கண்டெய்னரை வந்து வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண போறேன், கண்டென்ட்டும் ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஐ கேன் சூஸ் த கண்டெய்னர் லெவல். இல்லாட்டி நான் கண்டென்ட்டை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண போறேன், பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஐ கேன் சூஸ் த செகண்ட் ஆப்ஷன். ஸோ நீங்க 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பார்க்குறோம், கண்டெய்னர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள எப்படி பிளாப் ஸ்டோர் பண்ணலான்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். செகண்ட். ஸோ கண்டெய்னர்ஸ் இங்கே நான் மீன் பண்ணுறது வந்து பிளாப்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து அந்த இந்த கண்டெய்னர் கூட டாக்கர் கண்டெய்னர் கூட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது கிடையாது. இது ஜஸ்ட் வந்து இட்ஸ் அ ஃபோல்டர் டு ஸ்டோர் டேட்டா, இட்ஸ் அ ஃபோல்டர் டு ஸ்டோர் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறோம். கண்டெய்னர் அகெயின் இட் ஹேஸ் டு பி அ யூனிக் நேம் வித்தின் யுவர் அக்கௌண்ட். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் லெவல் வந்து 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, ப்ரைவேட் ஆக்சஸ் வந்து நம்ம இப்போ அஜூருக்குள்ள மட்டும் ஆக்சஸ் பண்ணணும், ஆக்சஸ் வித்தின் அஜூர் அண்ட் VPN வழியாக மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைவேட் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து அனானிமஸ் ஆக்சஸ் வந்து டிசேபிள் பண்ணுற மாதிரி. அதுலேயே வந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கலாம். பப்ளிக்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு பிளாப்ஸ்க்கு மட்டும், அதாவது ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற கண்டென்ட்ஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்கலாம் பப்ளிக் ஆக்சஸ். இல்லாட்டி போத் கண்டெய்னர் அண்ட் பிளாப்ஸ் ரெண்டுத்துக்குமே கொடுக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுத்துடலாம், அந்த ஃபோல்டருக்கும் கொடுக்கலாம். இது ஐடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we can just consume as folders and objects அந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு 3 லெவல் ஆஃப் ஆக்சஸ் பர்மிஷன் இருக்கு. ஜென்ரலா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் டேட்டா இல்லை வந்து கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா யூல் கோ ஃபார் பிரைவேட் ஆப்ஷன். இதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ
பப்ளிக்கா நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது ரியல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல. அது பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் செக்யூரிட்டி வயலேஷன். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம ப்ரைவேட்டாக தான் கொடுப்போம். ஓகே, ஸோ வி கேன் ஜஸ்ட் ஃபார் ஹியர் வி கேன் ஜஸ்ட் லீவ் இட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஸோ என்கிரிப்ஷன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஒன்று. பட் இப்போதைக்கு ஒரு கண்டெய்னர் வந்து I'll create it as a public container. One more container I'll create and I'll create it as a private container. இது வந்து ப்ரைவேட் நான் நேம் கொடுத்துக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have created 2 different containers. இப்போ அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்டென்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக என்னுடைய மெஷின்ல இருந்தே நான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் கேன் ஸ்டார்ட் அப்லோடிங் ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ். என்னுடைய லோக்கல் மெஷின்ல இருந்தே I'll be able to store the objects. Objectsன்றது என்னது, ஆடியோ, வீடியோ, அகெயின் இட்ஸ் ஆல் த சேம் திங், ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து கண்டென்ட், ஏதாவது டெஸ்ட் கண்டென்ட் ஏதாவது அப்லோட் பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோ. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இதெல்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க, இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்னன்னா, இப்போ ஜென்ரலா என்ன இந்த ஸ்டோரேஜ்ல அக்கௌண்ட்ல வந்து இப்போ நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா என்ன டியர்ல போய் ஸ்டோர் ஆகும் பை டிஃபால்ட்டா? கான்ஃபிகரேஷன்ல பார்த்தோம்ல, பை டிஃபால்ட்டா என்ன ஆக்சஸ் டியர் இருந்தது, என்னென்ன ஆக்சஸ் டியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு? am I audible? எல்லாரும் இல்ல இது அது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்டன்சி டைப். ஆக்சஸ் டியர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹாட், கூல் அண்ட் ஆர்கே. ஹாட், கூல், ஆர்கே, ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ், இன்ஃப்ரீக்வெண்ட். ஆமா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து ஹாட் தான். ஓகே, ஸோ பாருங்க, க்ளோஸா லெசன் பண்ணுங்க. இதுல அட்வான்ஸ்ல போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் த ஆப்ஷன் டு சேஞ்ச் இட். இப்போ வந்து பை டிஃபால்ட்டா என்ன இன்ஹெரிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாட் ஆக்சஸ் டியர் தான் இன்ஹெரிட் ஆகும். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ஹாட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ண வேண்டாம், ஐ வாண்ட் டு ஸ்டோர் இட் இன் கூல் டியர் ஆர் ஆர்கே டியர்னா நமக்கு அந்த ஆப்ஷன் எங்களுக்கு எங்க வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பை டிஃபால்ட்டா ஆக்சஸ் டியர் வந்து பாத்தீங்கன்னா at your container level it will head inherited or inferred from storage account level. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல என்ன கான்ஃபிகர் பண்ணிருக்கோம், ஹாட்னு சொன்னா ஹாட் தான் இங்க வரும். நம்ம கூல் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து கூல்ல தான் ஸ்டோர் ஆகும். எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம வந்து ஆர்கேல தான் ஸ்டோர் ஆகும். இஃப் இன் கேஸ் நம்ம வந்து ஆக்சஸ் டியர் வந்து ஆர்கேன்னு சூஸ் பண்ணியிருந்தா. பட் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல்ல வந்து we can only define these two options, ஹாட் ஆர் கூல் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். வேறஸ் நம்ம ஆப்ஜெக்ட் லெவல்ல வந்து you can go and choose whether you want archive or not. ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. சாரி, ஸோ திருப்பி கோ த்ரூ பண்ணுங்க. நிறைய புது புது டேர்ம்ஸ், டெர்மினாலஜிஸ் வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி பீப்புள் வில் ஸ்ட்ரகிள் அட் த பிகினிங். ஸோ இப்போ நம்ம போய் நம்ம மாற்றலான்றதா சொல்கிறேன். இப்போ பை டிஃபால்ட் ஆக்சஸ் டியரிங் என்ன இருக்குன்றதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அகெயின் இதை இப்போ நம்ம லாக் ஃபைல் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் போய் அப் அண்ட் பிளாபா சூஸ் பண்ணணும். இதுதான் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிளாப் டைப்லேயே 3 பிளாப் டைப் இருக்கு. ஓகே, பேஜ் பிளாப், பிளாக் பிளாப் அண்ட் அப் அண்ட் பிளாப். அப் அண்ட் பிளாப் எப்போ சூஸ் பண்ணுவோம், ஏதாவது லாக் ஃபைல், ஈவென்ட் ஃபைல், ஏதாவது ஃபைல்ஸ் இன் அப்பெண்டிங் இன் நேச்சர், அந்த அப்பெண்டிங் நேச்சர் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அப் அண்ட் பிளாப் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுவோம். விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா பேஜ் பிளாப் சூஸ் பண்ணுவோம். பட் எனி அதர் அப்ளிகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் ஆர் எனி அதர் கேட்டகரி வில் கம் அண்டர் பிளாக் பிளாப், எக்ஸ்க்ளூடிங் ஆஃப் அப்பெண்டிங் நேச்சர் ஃபைல்ஸ் அண்ட் பேஜ் பிளாப். இது ரெண்டு தவிர இது எல்லாமே பிளாக் பிளாப் சூஸ் பண்ணி தான். பை டிஃபால்ட் எல்லாமே பிளாக் பிளாபாக தான் சூஸ் பண்ணி அப்லோட் ஆகும். இன்கேஸ் வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்க வந்து இதுல போயிட்டு பேஜ் பிளாபா சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலு. பட் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் வந்து ஆன் பிரைம்ல இருந்து ஒரு விஎம் வந்து நம்ம வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் அப்லோட் பண்ணி அதுல இருந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து பேஜ் பிளாபா தான் சூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஜென்ரலா நம்ம எக்ஸ்போர்ட்லாம் பண்றாங்களா, ஆன் பிரைம் டு கிளவுட் வந்து கொண்டு வராங்கல்ல, அந்த வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இம்போர்ட் பண்றதுலாம் வந்து they will be importing it as a page blob தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதுல இருந்து விஎம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ விஹெச்டி ஃபைல் அப்லோட் பண்றோம் அப்படின்னா we have to select page blob. பட் இங்க டெக்ஸ்ட் ஃபைல், வீடியோ, பிக்சர், ஆடியோ, மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து நம்ம பிளாக் பிளாப் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. பட் I'll just say upload. ஸோ நீங்க என்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வேணா இங்க அப்லோட் பண்ணலாம். ஓகே, யூ கேன் அப்லோட் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க், யூ கேன் அப்லோட் டெக்ஸ்ட் ஃபைல், இமேஜ், எனி கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ். ஓகே, பை டிஃபால்ட்டா அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கும். அது in case நான் வந்து ஒரு zip ஃபைல் இல்லை HTML ஃபைல், we can upload any content. ஓகே, ஸோ இது எல்லாமே அப்லோட் ஆயிட்டு இருக்கு. பை டிஃபால்ட்டா இதுல வந்து ஒரு லாக் ஃபைலும் இங்க கிரியேட் ஆயிருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா it will start storing some log files. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் கண்டெய்னர் கிரியேட் பண்றோம், அதுக்குள்ள இப்போ ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம டைரக்டா அப்லோட் பண்ணலாம். கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு you can start storing
ஆப்ஜெக்ட்ஸ் வித் இட். இப்போ நம்ம போட்ட டெக்ஸ்ட் ஃபைல், HTML ஃபைல், ஆடியோ, வீடியோ, இது எல்லாமே வந்து இட் இஸ் a கேட்டகரி ஆஃப் ஆப்ஜெக்ட். இதுல என்ன அட்வான்டேஜை கிளவுடை பொறுத்த வரைக்கும் இந்த மேனேஜ் ஸ்டோரேஜ்ல என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைல் போறேன் இல்லை இந்த ஃபைல் போறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அ யூனிக் URL. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுல ப்ராப்பர்ட்டிஸ் போறேன் இல்லை இதுல வியூ எடிட் பண்ணுறேன் அப்படின்னா it will show you a unique URL for each and every object. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு யூனிக் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் ரெக்கார்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா there will be a content type, அதில் MD5 நிறைய மெட்டா டேட்டா இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் மெட்டா டேட்டா. ஓகே, ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் டூ மச் ஆஃப் மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன். மீனிங் அது என்ன டைப் ஆஃப் ஃபைல், யாரு கிரியேட் பண்ணாங்க, யாரு மாடிஃபை பண்ணாங்க, வாட் இஸ் த லெவல் ஆஃப் பர்மிஷன் என்ன இருக்கு, ஸோ அது என்ன மாதிரி கேட்டகரி கொடுத்துருக்கோம், ரீட் ஒன்லியா கொடுத்துருக்கோமா இல்லை ரீட் ரைட்டா கொடுத்துருக்கோமா, அந்த மாதிரி இட் வில் ஹேவ் a லாட் ஆஃப் மெட்டா டேட்டா. ஓகே, இந்த மெட்டா டேட்டா எல்லாம் நம்மளால மாடிஃபை பண்ண முடியும் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல. பிளாக் ஸ்டோரேஜ்லயும் மெட்டா டேட்டா இருக்கு, பட் வந்து OS வந்து மேனேஜ் பண்ணும், our file system will take care of it. But in object storage we have to go and we have the option to go and edit, change or update the metadata information. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வந்து இன்டர்நெட் வழியா நம்ம அப்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்றதால ஒரே ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்றோம் இல்லை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா இட் வில் கெட் டிரான்ஸ்ஃபர்ட் அஸ் அ ஹோல் ஆப்ஜெக்ட். மீனிங் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர் இருக்கு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிக்சரை நான் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கூகுள் டிரைவ்ல இருந்தோ இல்லை வந்து ஒரு யூடியூப்ல இருந்து நான் பிக்சர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு டாட் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த டாட் ஆட் பண்றதால ஒரு ஸ்மால் KB தான் வந்து கண்டென்ட் சேஞ்ச் ஆகுது. பட் என்ன ஆகும்னா இந்த என்டையர் ஃபைல் சைஸ் எவ்வளவோ அந்த என்டையர் ஃபைல் சைஸும் திருப்பி டிராவல் ஆகும், சேவ் ஆகும் போயிட்டு. ஸோ அது ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வில் will be saved as a entire file. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஆப்ஜெக்டா இது பண்றதால உங்களுக்கு வந்து அந்த there is no incremental edit or incremental update, அந்த அந்த டிராபேக் இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த என்டையர் 10 MB ஃபைலில் அந்த 10 MB ட்ராவல் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, 1 GB ஃபைல் வீடியோ ஃபைல்னா அந்த வீடியோ ஃபைல் நம்ம சின்னதாக மாடிஃபை பண்ணாலும் திருப்பி அந்த 1 GB ட்ராவல் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் அந்த ஒரு ட்ராபேக் இருக்கு. ஏன்னா அது இன்டர்நெட் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறதால இட் வில் பி கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட் அஸ் என்டையர் ஃபைலாக தான் ஆகும் அது. ஸோ இதில் நிறைய நம்ம அடிஷ்னல் மெட்டா டேட்டா ஆட் பண்ணலாம், நம்ம வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, தெர் இஸ் a lot of option to tag, add additional metadata information in ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம மெட்டா டேட்டா ஆட் பண்ணலாம். இதுல நான் கிளியரா தெரிஞ்சிடும் யார் கிரியேட் பண்ணாங்க, என்ன வெர்ஷன், எப்போ பண்ணாங்க, என்ன சைஸ், என்ன ஆக்சஸ் டியர், there will be too much of data here. ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்றது இல்லை வந்து ஆக்சஸ் டியர் சேஞ்ச் பண்றது எல்லாமே பண்ண முடியும். ஈவன் there are lot of options like versioning, snapshot, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். பட் ஐ மீன் when I say tomorrow, like it's Thursday. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே நமக்கு யூனிக் URL கிடைச்சிடும். பட் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் பர்மிஷன் அது வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றது தெரியும். இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்கோம் பப்ளிக்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வி ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் த ஃபைல் ஃப்ரம் த இன்டர்நெட். ஸோ நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் ஸ்ட்ரக்சர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இதோடைய ஸ்ட்ரக்சரில் பாருங்க, it has got HTTPS, so இது வந்து by default SSL இருக்கு, அதாவது transport layer security இருக்கு. it is a secure site, number 1. then வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த storage account name வருது. then we have the category, அது வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப், பிளாபா, ஃபைலா, கியூவா என்னன்றது அங்க வரும். தென் அந்த FQDN வந்து அது சேம் தான். இப்போ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு அலையஸ் நேம் எழுதுறீங்க இல்லை CNAME ரெக்கார்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் டொமைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா it will be followed by the container name, then the blob name or the object name. லாஸ்டா வந்து blob name சொல்லலாம், இல்லை you can call it as object name சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சின்டாக்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ அந்த URL வந்து பார்த்தீங்கன்னா it will have the storage name dot blaba ஃபைலா கியூவா என்னன்றது டேபிளான்றது தெரிஞ்சிடும். தென் it will have the core.windows.net. இதை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் யுவர் ஓன்
யூனிக் ஐடென்டிஃபயர். நீங்கள் இல்லாட்டி போயிட்டு டிஎன்எஸ்ல கூட போயிட்டு சி நேம் எழுதுறதோ அலைஸ் நேம் எழுதுறதோ பண்ணலாம். இட் வில் பி ஃபாலோட் பை கண்டெய்னர் நேம் அண்ட் ஆப்ஜெக்ட் நேம். இப்படி தான் சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ எனிதிங் தட் யூ ஸ்டோர் இன் த கிளவுட், it will be accessible over the internet using HTTP protocol or HTTPS protocol for this matter. So நம்ம என்ன secure transfer enable பண்ணிருக்கோம், it will be accessible only via HTTPS. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அது நிறைய மாத்துறது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ we will explore one by one. ஓகே, ஸோ இன்கேஸ் நான் வந்து இதில் நான் வந்து கண்டென்ட் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன், மாடிஃபை பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் எனேபிள் வெர்ஷனிங். வெர்ஷனிங் எனேபிள் பண்ணனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய இப்போ தான் எல்லாமே டெவாப்ஸ் மாடல், டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து டெய்லி கோடு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் கிரியேட் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா content will change very frequently. அப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து ரோல் பேக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப் பேஜ் வந்து மாறிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்ம ஏதாவது சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா ரோல் பேக் பண்ண வேண்டிய ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல தே ஆர் கிவிங் அஸ் அன் ஆப்ஷன் கால்ட் வெர்ஷனிங். நம்ம வெர்ஷனிங் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். அது எய்தர் யூ கேன் டூ இட் அட் த அக்கௌண்ட் லெவல் ஆர் இங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடிட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் த ஆப்ஷன் டு கோ அண்ட் ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்க்குற ஆப்ஷன். அது இதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நமக்கு ஏதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன் இருக்கா இல்லையான்றதை இங்கே பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷனும் இங்கே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ வேர் எக்ஸாக்ட்லி தோஸ் ஆப்ஷன்ஸ் ஆர். இதில் போயிட்டு நிறைய இருக்குது ஆக்சுவலாக. கான்ஃபிகரேஷன் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் தேர் ஆர் டூ மெனி ஆப்ஷன்ஸ். ஓகே, just let's see. இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் இருக்கோம்ல, எங்கே இருக்கு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் containers. So let's go to the container properties. Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா least duration we don't have okay ரெண்டு ஃபைல்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆக்சஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ we can change the permission. இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, இங்கே இருக்கு. ஓகே, வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் லெவல் வந்து இப்போ டிசேபிள்டாக தான் இருக்கு. You can just go and change it. இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா நமக்கு? ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இது மட்டும் பார்த்துருவோம். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டு we can discuss the remaining option tomorrow. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் நான் வந்து என்னுடைய டேட்டா நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், எனக்கு வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் த ஃபைல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு வேணும், நான் வந்து ரோல் பேக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெர்ஷனிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் மாடிஃபிகேஷன் ஆர் ஆக்சிடென்டல் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ரோல் பேக் யுவர் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் டு அ ப்ரீவியஸ் வெர்ஷன். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா வாட் எவர் ஃபைல்ஸ் தட் ஐ அப்லோட் அந்த சேம் நேம்லேயே அப்லோட் பண்ணாலும் சரி, அதை எடிட் பண்ணாலும் சரி, அதோடைய பழைய வெர்ஷன் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ட்ராக்கிங் அண்ட் ஆடிட்டிங் பர்பஸ் ஆஸ் வெல் அஸ் நமக்கு அந்த ரோல் பேக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ரெஸ்டோர் பண்ணணும் இல்லை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா it is going to come in as a very handy option. Versioning வந்து very good option actually. பட் அது எல்லா டேட்டாக்கும் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணணும்னு மேண்டேட்டரி கிடையாது. இன்கேஸ் நீங்கள் நிறைய டேட்டா வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பீங்க, மாடிஃபை பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு மாடிஃபை பண்ணுறேன். சாரி, ஓகே, இதில் வந்து எடிட் வித் நோட் பேட் கொடுத்துட்டு just going to change only the content within that. Azure. நீங்கள் அது பிரேக் கொடுக்கல அப்படி இந்த இடத்துல பிரேக் கொடுக்கலாம், அது ஒரே லைனாக தான் வரும். பட் தட்ஸ் ஃபைன். ஓகே, இப்படி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புது வெர்ஷன் வந்து நான் மாற்றிட்டேன் ஃபைலில். இப்போ நான் அதே ஸ்டோரேஜில் ஆல்ரெடி அதே நேமில் அந்த ஃபைல் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்லோட் இட் இன் த சேம் கண்டெய்னர். இப்போ நான் அதே நேமில் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் ரைட் இஃப் ஃபைல் எக்ஸிஸ்ட்னு சொல்கிறாங்க பாருங்க. ஓகே, ஸோ நம்ம அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். பட் இப்போ வந்து நான் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருக்கேன்.
ஓகே, ஃபைல் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு ஒரு மெசேஜ் வருது. நான் அதை என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் ஓவர் ரைட்டிங் இட், அப்லோட். இப்போ நம்ம ஓவர் ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஃபைல் தான் இங்கே நமக்கு காமிக்கும். ஓகே, இப்போ கரண்ட்டாக வந்து இந்த இடத்துல இருக்கிறது, இப்போ கரண்ட்டாக 10:04 AM நம்ம அப்லோட் பண்ண அந்த ஃபைல் தான் இங்கே காமிக்கும். இன்கேஸ் நான் வந்து பழைய வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இதில் போயிட்டு இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு வியூ ப்ரீவியஸ் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா, இதோடைய இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டைமுக்கு வந்து அப்லோட் பண்ண கண்டென்ட் எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன், இன்கேஸ் நம்ம மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இங்க பார்க்க முடியும். இன்கேஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே இங்க பார்க்க முடியும். இப்போ இது எல்லாமே வந்து ஆக்டிவா பேக்எண்ட்ல இருக்கிற கண்டென்ட் தான். ஸோ இப்போ இதுல போயிட்டு நான் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இதுல போயிட்டு நான் இதை வந்து கரண்ட் வெர்ஷனா மாத்தினாலும் நான் மாத்திடலாம். இன்கேஸ் நான் இந்த ஃபைல் வந்து தப்பா இருக்கு, இது வந்து இல்லை இது நம்ம பண்ணது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, நான் பழைய வெர்ஷனுக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் மேக் த ப்ரீவியஸ் வெர்ஷன் as the current வெர்ஷன். இப்போ இதை போய் நான் ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும், இது கண்டென்ட்ல செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ கோ அண்ட் செக் தட். இப்போ இதுல போயிட்டு இதுக்கு ஒரு யூனிக் URL கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து அந்த வெல்கம் டு Azure வித், ஓகே, இதுல இந்த பழைய வெர்ஷனுக்கு நமக்கு ஆக்சஸ் இல்லை, ஏன்னா வந்து நம்ம we did not give access to the previous version. பட் இங்க இந்த கரண்ட் வெர்ஷனுக்கு போனேன் அப்படின்னா இப்போ இந்த URL வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் காப்பி திஸ். இதுல வந்து அந்த புதுசா வந்த சேஞ்சஸ் எல்லாமே இதுல இருக்கும். சி வெல்கம் டு Azure ஸ்டாண்ட், Azure ஸ்டோரேஜ் ஸ்டேஷன் வந்துருச்சு. இன்கேஸ் நான் இந்த பழைய ஃபைலுக்கு போறேன், ப்ரீவியஸ் வெர்ஷன் போறேன் அப்படின்னா இதை நான் போயிட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஐ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் த வெர்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு Azure ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பழைய வெர்ஷனும் இருக்கும், புது வெர்ஷனும் இருக்கும். இன்கேஸ் நம்ம வெர்ஷன் இங்கே எனேபிள் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இந்த பழைய வெர்ஷனை நான் டெலிட் பண்ணா ஐ கேன் கோ அண்ட் டெலிட் தட் ஓல்டர் வெர்ஷன். இஃப் இன் கேஸ் ஐ டோன்ட் நீட் இட், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ரோல் பேக் பண்ண வேண்டாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிளீன் அப் த ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, வெர்ஷனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பட் நம்ம வெரி ஹை லெவல் தான் ஒரு இனிஷியல் இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கோம். தேர் ஆர் டூ மெனி ஏரியாஸ் டு கவர். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு ஸ்டோரேஜ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் புதுசாக இருந்ததுன்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இது ஈஸி தான். இந்த ஸ்டோரேஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் ஈஸியர் டு நெட்வொர்க்கிங் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ டேட்டாவில் 4 கேட்டகரி, ஸ்டோரேஜ் டைப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் இது 2-3 கம்பேர் பண்ணியிருக்கோம். அஷூர்ல வந்து ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா we need to create a storage account. அதுல சில முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது நம்ம என்ன ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி we have to go and choose the redundancy type, performance type, security type and access tier. Then ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னொன்னா இப்போ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒன்னொன்னா நம்ம மீதி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ எனி கொஸ்டின்ஸ் பிஃபோர் வி ட்ராப் டுடே? This will continue on Thursday. ஓகே, ஸோ நம்ம மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து Thursday எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா நம்ம இன்னைக்கு பார்த்த வரைக்கும்? ஈஸி தான். ஓகே, ஸோ இந்த போயிட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட் வெரி கிளியர்லி. எனக்கு இன்னைக்குள்ள டவுட் இல்ல. பட் எனக்கு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணதுல ஒரு எரர் காட்டிக்கிட்டே இருக்கு ஸ்டான் சைஸ்ல. பார்க்கலாமா? இப்போ கரண்டா வந்துட்டு இருக்க எரர் உங்களுக்கு? Okay, see, if you don't have any questions, yeah, sure, Bhanupriya. So if you don't have questions, you can feel free to drop off. So நம்ம வந்து I'll stop the recording. You can share your screen. Bhanu, நான் உங்களுக்கு access கொடுக்குறேன். Okay, one second. Okay.